ஏற்படும் பலவிதமான பிரச்சனைகளில் இருந்து நம்மை நாம் எளிய முறையில் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி இதய நிபுணர் டாக்டர் பிரியா சொக்கலிங்கம் அவர்கள் நம்மிடையே பேசவிருக்கிறார். நம் விடியலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று நடைப்பயிற்சி, அதாவது வாக்கிங் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம். போன வாரம் நீங்கள் கேட்டிருப்பீங்க, பார்த்துருக்கலாம். நடைப்பயிற்சி அப்படிங்கிறது ஒரு ஏரோபிக் எக்ஸசைஸ், ரொம்ப எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இப்போ அதில் சில டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஸோ முக்கியமாக இந்த வெளியில் அவுட்டோர் செய்யக்கூடிய அவுட்டோர் வாக்கிங், இது நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான். வெளியே போகிறோம், கடைக்கு போகிறோம், ஏதாவது காய் வாங்க போகிறோம் அப்படின்னா நடந்து போயிட்டு வாங்கிட்டு வரோம். அதே சமயம் வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கோம், மேலே ஏறி போய் ஏதோ வேலை செய்யணும், மாடியில் துணி காய போடணும், இல்லை கீழே சமையல் பண்ணணும். இது எது மாதிரியான ஒரு வேலையிலையும் நடை ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக தான் இருக்குது. ஸோ வாக்கிங் அப்படிங்கிறது எங்கள் டெய்லி லைஃப்லேயே நாங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு இருக்கோம் டாக்டர் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்கிறாங்க. சில பேர் வேலைக்கு செல்லும் பொழுது நடந்து செல்லலாம், இல்லை ஒரு பகுதி அந்த வேலைக்கு செல்லக்கூடிய அந்த தூரத்தில் ஒரு பகுதியை அவர்கள் நடந்து செல்லலாம், அல்லது வேலையிலேயே நடை ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கலாம். ஸோ இப்போ ஒரு பெரிய கேம்பஸில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, ஒரு டிவிஷன்லேருந்து இன்னொரு டிவிஷனுக்கு அடிக்கடி போக வேண்டியிருக்கு அப்படின்னா அவர்களுக்கு வேலை சம்மந்தப்பட்ட நடைப்பயிற்சியே நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேலை, வெளியே சென்று செய்யக்கூடிய வேலை, வீட்டு வேலை, இதில் எல்லாமே நிறைய நடக்கிறோமே டாக்டர், இதை தவிர நாங்கள் தனியாக வேறு நடைப்பயிற்சி செய்யணுமா அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்குற கேள்வி. இதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நேயர்களே? நிச்சயமாக, கண்டிப்பாக தனியாக ஒரு சில நொடிகளாவது நிமிடங்களாவது எடுத்து நாம் அந்த நடைப்பயிற்சியை மேற்கொள்ளும் போது தான் அது வாக்கிங் பிகம்ஸ் அன் எக்ஸசைஸ், வாக்கிங் பிகம்ஸ் அ ட்ரீட்மெண்ட் அண்ட் அ க்யூர். ஸோ அதனால் என்ன சொல்கிறோம், உங்களுக்கு தினந்தோறும் உங்களோட அன்றாட வாழ்க்கையில் என்னென்ன செய்யக்கூடிய வேலைகள் இருந்தாலுமே, அதில் நடை ஒரு முக்கியமான அங்கமாக இருந்தாலுமே, அதையும் மீறி அதற்கும் மேலாக டெஃபினட்டாக ஒரு உடற்பயிற்சியாகவே நீங்கள் நடையை மேற்கொள்ள வேண்டும், நடைப்பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறோம். ஸோ இது அவுட்டோர் வாக்கிங் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அதில் சில விஷயங்களில் கவனத்தை செலுத்த வேண்டும். வெளியே சென்று நடக்கும்போது இது நல்ல ஒரு டிராஃபிக்லாம் இல்லாமல் ஒரு சேஃபான நல்ல இடமாக இருக்கா, நடக்கிறதுக்கு வசதியாக இருக்கா. அடுத்தது பொல்யூஷன்லாம் இல்லாமல், அதாவது ரொம்ப ஒரு மாசுபட்ட காற்றெல்லாம் இல்லாமல் நல்ல ஒரு ஹெல்த்தி ஏர் இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றதா. மூன்றாவது, உங்களுக்கு இது ஒரு வசதியான ஒரு இடமாகவும் தினந்தோறுமே அட்லீஸ்ட் வாரத்தில் 4, 5, 6 முறைகளாவது செல்லக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறதா, இல்லை ரொம்ப ரொம்ப தள்ளி இருக்கா, உங்களுக்கு ஈஸிலி அக்சசபிளாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இவை எல்லாமே நடைப்பயிற்சிக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இதில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, உதாரணத்துக்கு வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பூங்கா, அது ஒரு நல்ல ஒரு வாக்கிங்க்கு டெஃபினட்டாக ஒரு ஹெல்த்தி என்வாயரமெண்ட். ஸோ அங்கே போய் தினமும் நடக்கும்பொழுது நல்ல நடைப்பயிற்சி மேற்கொள்ளலாம், மைண்டுக்கும் நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஸோ பூங்கா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது கடற்கரை ஓரம், நீங்கள் கடற்கரை பக்கத்தில் இருந்தீர்கள்னா கூட இந்த பீச் வாக்கிங், பீச்சில் நடக்கிறது, மண்ணிலையும் நடக்கலாம், பீச் மணலில் நடக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, நல்ல மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணும். அது இல்லாட்டி இப்போ நிறைய நம்ம சென்னை மாநகரத்துலேயே நிறைய இடங்களில் பீச் பக்கத்தில் இருக்கிற அந்த சாலைகளையே நல்லா நடக்கிறதுக்கு உகந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான நல்ல ஒரு பொல்யூஷன் இல்லாத ஒரு இடம் அது. அங்கே போய் நடக்கும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு அந்த வாக்கிங் நீங்கள் அடிக்கடி பின்பற்றுவீங்க, அது உங்களுக்கு ஒரு பிடிச்ச விஷயமாகவும் மாறிவிடும். ஸோ அடுத்தது வாக்கிங்லேயே என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். அதர் தென் அவுட்டோர் வாக்கிங், இன்டோர் வாக்கிங். இன்டோர் வாக்கிங் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது ட்ரெட்மில் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கருவியாக இருக்கிறது. ஸோ ட்ரெட்மில்லை நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் அந்த பெல்ட் மூவ் ஆகிட்டே இருக்கும், அதில் நம்ம அந்த வேகத்தை செட் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நடக்கலாம், ஸ்லோவாகவும் நடக்கலாம்,
கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி கிராஜுவலாக நல்ல ஒரு ஸ்பீடுக்கு நம்ம சென்று அதை நல்லா நடக்க முடியும். ஸோ இன்டோர் வாக்கிங்கில் ட்ரெட்மில் வாக்கிங், இல்லாட்டி சில பேர் வந்து இன்டோரில் ட்ரெட்மில் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்டேஷ்னரி பைசைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம், ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சைக்கிள். ஸோ அது வந்து நாம் மிதிக்க அது நகராது, ஒரே இடத்தில் தான் இருக்கும். இது எக்ஸசைஸ் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ரெண்டுமே வீட்டுக்குள்ளேயே செய்யக்கூடிய எக்ஸசைசஸ். ஸோ இதை வந்து டெஃபினட்டாக வெளியே செல்ல முடியாதவர்கள், இல்லை வீட்டுக்கு வெளியே நல்ல ஒரு என்வாயரன்மெண்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு தருணத்தில் வீட்டிலேயே அவர்கள் இதை பின்பற்றலாம். இதை ஆனால் இந்த கருவிகளை வாங்கி வைத்து கொண்டு செய்ய வேண்டும். அப்படி இல்லை, கருவிகளும் எனக்கு வாங்க ஒரு இதர் வாங்க முடியாது, இல்லை வாங்குகிற நிலைமையில் இல்லை அப்படின்னு சொன்னால், வெளியும் போய் நடக்க முடியலன்னு சொன்னால் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், சில நபர்களுக்கு ஒரு டெரஸ், அதாவது மொட்டை மாடி அப்படிங்கிற ஒரு வசதி இருக்கலாம். ஸோ டெஃபினட்டாக அதையும் ஒரு வாக்கிங்க்கு ஒரு ஸ்பேஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுல தப்பே இல்லை. மொட்டை மாடி அப்படிங்கிறது ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான். என்ன அதில் அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல நீண்ட தூரம் நடக்கிற அளவுக்கு வசதி இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. பட் நடக்காமையே இருக்கிறதுக்கு உங்களுடைய மொட்டை மாடியில் போய் நடக்க முடிந்தால் அது டெஃபினட்டாக ஒரு பயனை கொடுக்கும். ஸோ அதே மாதிரி படிக்கட்டுகள், வீட்டுக்குள்ளே படிக்கட்டுகள், இப்போ ஃப்ளாட்ஸில் இருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக ஸ்டேர்ஸ் இருக்கும். அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயே கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கு படிக்கட்டில் ஏறி இறங்குவது ஒரு மிக மிக எளிமையான ஆனால் முக்கியமான ஒரு உடற்பயிற்சி. ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுலே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குங்க. ஸோ இப்போது இந்த படத்தில் பாருங்கள், இப்போ நடக்கப்போ நம்ம நடக்கிற அந்த ஒரு எஃபர்ட்டில் மட்டும் கவனம் இருக்கணும், நடையில் மட்டும் கவனம் இருக்க வேண்டும். ஸோ அந்த நடை நல்ல நேராக, உடம்பை நேராக வைத்துக்கொண்டு, முதுகை நேராக வைத்துக்கொண்டு, தலை கழுத்து பகுதிகளையும் நேராக வைத்துக்கொண்டு, நல்லா கையை வீசிக்கொண்டு பிரிஸ்க் வாக்கிங் பண்ணும்பொழுது தான் அந்த நடைப்பயிற்சியோட முழு பலன்களையும் நம்மால் பெற முடிகின்றது. ஸோ அதுதான் நடக்க வேண்டியதுக்கான கரெக்ட் மெத்தட். ஸோ இந்த பக்கத்தில் இருக்கிற படத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப மனதில் பயங்கரமான ஒரு யோசனை, ஒரு கவலை, ரொம்ப ஒரு சோர்வாக ஒருத்தர் நடந்து கொண்டு செல்வதை பார்க்க. ஸோ இது ஜஸ்ட் ஒரு அனிமேஷன், ஒரு கார்ட்டூன் தான். பட் நிறைய பேர் வந்து நடையில் கவனத்தை செலுத்துவதில்லை. அவர்கள் மனதில் வேறு எதையோ நினைத்து கொண்டு அந்த நாளைக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் இப்போது அவங்க மனதில் ஓடிக்கொண்டு இருக்கலாம். இல்லை 2 நாள் 3 நாளுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள், சில கவலைகள், இதையெல்லாம் அவர்கள் அந்த நேரத்தில் நினைத்து கொண்டிருக்கலாம். ஸோ இதெல்லாம் தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி அடுத்த படத்துலையும் பாருங்கள். ஸோ எல்லாருக்குமே உகந்த ஒரு பயிற்சி நடைப்பயிற்சி அப்படின்னு சொன்னேன். வயதானவர்கள் கூட நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு உடற்பயிற்சி இது. முக்கியமாக வயது ஆக ஆக 60க்கும் மேல் வயது அதிகமான நபர்களுக்கு இந்த நடைப்பயிற்சி ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏஜ் ரிலேட்டட் டிசீசஸ் வராமல் தடுப்பதற்கு வாக்கிங், பிரிஸ்க் வாக்கிங் ரொம்ப உதவி செய்யுது. ஸோ ஏஜ் ரிலேட்டட் டிசீசஸ் என்ன அப்படின்ட்டு சிலதை பார்க்கணுன்னா, முன்னாடி போன வாரத்திலே பார்த்துருப்போம். டிமென்ஷியா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு வியாதி. ஞாபக மறதி குன்றி விடுகிறது, அவர்களுடைய சுய நினைவும் மெதுவாக குன்றிவிடும். ஸோ இந்த டிமென்ஷியா அப்படிங்கிறது ஏஜ் ரிலேட்டடாக இப்போ நிறைய பார்க்குறோம். ஸோ அதை தடுக்கிறதுக்கு வாக்கிங் ஹெல்ப் பண்ணுது. ஆஸ்டியோபொரோசிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது அந்த எலும்பில் உள்ள அந்த வலிமை குறைந்து ரொம்ப வீக்கான போன்ஸ் வர்றது தான் ஆஸ்டியோபொரோசிஸ் சொல்கிறோம். இது விமனில், லேடிஸில் நிறைய பார்க்குறோம். ஸோ ஆஸ்டியோபொரோசிஸும் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த ரெகுலர் எக்ஸசைஸ், ஒரு வாக்கிங் ஒரு முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கின்றது. ஸோ சில பல ஏஜ் ரிலேட்டட் டிசீஸையும் நம்ம இதனால் தடுக்கலாம். ஸோ நம்ம முதலே சொன்ன மாதிரி இதயம் மற்றும் இரத்த குழாய் சம்மந்தப்பட்ட வியாதிகள், ஸோ மாரடைப்பு, பக்கவாதம், அதாவது ஸ்ட்ரோக், இது ரெண்டுத்துக்குமே, ஹார்ட் அட்டாக் அண்ட் ஸ்ட்ரோக் ரெண்டுக்குமே ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதே தான், மாற்றமே கிடையாது. முதலே நம்ம பார்த்த மாதிரி 9 ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது ஹார்ட் அட்டாக்கும் ஸ்ட்ரோக்குக்கும். இதை நாம் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி இல்லை வராமலே காப்பாற்றி கொண்டால் டெஃபினட்டாக இந்த மாதிரியான டிசீஸஸை தவிர்க்கலாம். ஸோ இப்போ வாக்கிங் அப்படின்னு பண்ணும்பொழுது வயது குறைந்தவர்களும் பின்பற்றக்கூடிய ஒன்று. அவர்கள் வேண்டுமானால் அவர்களுக்கு விருப்பத்திற்கு ஏற்ப ஜாகிங் பண்ணலாம், அதாவது மெதுவாக ஓடுவது, ஈவன் வேகமாக ஓடுவது, ரன்னிங் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப காமனாக இருக்குது. ஸோ அவர்கள் வயதிற்கும் ஏற்ப, உடல் நலத்துக்கும் ஏற்ப இந்த உடற்பயிற்சியை மேற்கொள்ளலாம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் பெண்மணிகள் கூட, அதாவது
மகப்பேறு அடைந்த பெண்மணிகள் கூட அந்த வாக்கிங் அப்படிங்கிற எக்ஸசைஸை ரெகுலராக பண்ணால் ப்ரெக்னென்சி நல்ல காம்ப்ளிகேஷன் இல்லாமல் இருக்கும், சைல்ட் பர்த் குழந்தை பிறப்பும் நல்ல சுகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியமான கருத்து. ஸோ எனி ஸ்டேஜ் ஆஃப் லைஃப், எந்த ஏஜில் இருந்தாலும் எந்த ஸ்டேஜில் இருந்தாலுமே வாக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதில் நம்ம முக்கியமாக பண்ணக்கூடாதது என்ன, அப்போ வாக் பண்ணணுங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. அப்போ வாக் பண்ணும்போது என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப மனதில் கவலைகளோ ஒரு பக்கத்தில் இருக்கிறவங்க கூட சேர்ந்து நடக்கலாம், ஒரு ஃப்ரெண்ட்ஸோ ஒரு குரூப்பாவோ டெஃபினட்டாக நடக்கலாம். ஆனால் அவங்களோட வாக்குவாதம், ஒரு ஆர்கியூமெண்ட், இல்லை ஒரு ரொம்ப இமோஷனல் டிஸ்கஷன், இதெல்லாம் டெஃபினட்டாக வச்சுக்கக்கூடாது. அதே மாதிரி இப்போது மொபைல் ஃபோனை அனைவருமே அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. ஸோ வாக்கிங் இல்லை எக்ஸசைஸ் இந்த மாதிரி போகும்பொழுது முடிந்த அளவுக்கு உங்களுடைய அலைபேசியை வீட்டிலே வைத்துவிட்டு செல்வது தான் மிகவும் ஐ திங்க் ஈஸியான மெத்தட். ஏன்னா அதை கையில் எடுத்துகிட்டு போகிற பட்சத்தில் அதை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது சில பேருக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ அதை முடிந்த அளவுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, அலைபேசியும் யூஸ் பண்ணி அவுட்டோர் வாக்கிங் போகிறீங்கன்னா அதில் சேஃப்டியும் ஒரு முக்கியமான விஷயமாயிடுது. என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் கையில் ஃபோனை வைத்துக்கொண்டு க்ராஸ் பண்ணுறது ரோடு, இதில் விபத்துகளும் அதிகமாகி விடுகிறது. ஸோ ஒரு நம்மளுடைய சேஃப்டிக்கு மட்டும் இல்லாமல் ஹெல்த்துக்கும் டெஃபினட்டாக நம்ம அந்த மொபைல் ஃபோன் யூஸை கான்ஷியஸாக பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ டெஃபினட்டாக குரூப் வாக்கிங் நல்லது. இது ஒரு டீம் ஒர்க்காக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையோ உங்கள் கொலீக்ஸோடையோ ஃபேமிலியோடையோ சேர்ந்து பண்ணும்பொழுது எல்லாருக்குமே நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ஆனால் இது எல்லாருமே அவங்களுக்கு போட்டியாகவும் இருக்கக்கூடாது. நான் ஃபாஸ்ட்டாக நீ ஃபாஸ்ட்டாக, அவங்கவுங்க உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் அவர்கள் நடக்க வேண்டும் இல்லையா? ஸோ இதனால தான் மாரடைப்பு வந்தவர்களுக்கு ஒரு மருத்துவ கண்காணிப்பின் கீழ் ஒரு சில வாரங்கள் மாதங்கள் அந்த நடைப்பயிற்சியோ இல்லை சைக்கிள் ஓட்டுதலோ அதிலே அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து விட்டு பிறகு அவர்களே இதை தானாக அவர்களே வீட்டில் சுற்றி இருக்கின்ற இடத்திலோ ஹோம் பேஸ்டாக இந்த எக்ஸசைசஸ் ரீஹபிலிட்டேஷனை கண்டினியூ பண்ணுறாங்க. ஹெல்த்தி ஃபுட் சாய்ஸஸ் அப்படிங்கிறது இப்போது எல்லாருமே கடைபிடிக்க வேண்டியது. நமக்கு நிறைய ஃபுட் சாய்ஸஸ் இருக்குது. அதில் சில ஹெல்த்தி விஷயங்களை தேர்ந்தெடுத்து அன்றாடம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ இவையாவுமே நம் உடல் நலம் மனநலம் இவை ரெண்டுத்துக்குமே ரொம்ப ஒரு உதவியாக இருக்கும். சமூகத்தில் ஏற்படும் பலவிதமான பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதை எவ்வாறு நாம் எதிர்கொள்ளலாம் என்பதை பற்றி நம்முடைய பேச வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலே வாணிகிஷன் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சமூகத்தில் சிறந்த மனிதர்களுடைய லட்சியவாதம் வெற்றி பெறுவது என்பது ஒரு நீண்ட நெடிய போராட்டம். அந்த லட்சியவாதங்கள் என்பவை அந்த மனிதர்கள் தனிப்பட்ட முறையில் அடையக்கூடிய வெற்றி தோல்விகளினால் அந்த லட்சியங்கள் தோல்வியடைந்து விடுவதில்லை. மாறாக அந்த போராட்டங்களுக்கு என்றென்றைக்கும் வரலாற்றில் ஒரு மதிப்பு உண்டு. அந்த மதிப்பு என்பது தொடர்ந்து அந்த லட்சியத்தை பலருடைய இதயங்களில் தொடர்ந்து விதைக்கக்கூடிய ஒன்றாக அது இருக்கும் என்பதிலும் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் பல சமயங்களில் ஒரு மனிதர் உடனடியாக அடையக்கூடிய அரசியல் ரீதியாக அடையக்கூடிய வெற்றி தோல்விகளின் அடிப்படையில் ஒரு லட்சியத்தை அளவிட முயற்சிப்பது என்பது அது மிகவும் தவறான ஒன்றாக இருக்க முடியும். யுரோம் ஷர்மிளா உங்களுக்கு தெரிந்திருக்கும், மணிப்பூரில் கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் சிறப்பு ஆயுதப்படை சட்டத்தை எதிர்த்து ஒரு உண்ணாவிரதம் இருந்த ஒரு பெண். அவர் சில மாதங்களுக்கு முன்பு தன்னுடைய உண்ணாவிரதத்தை முடித்து கொண்டார். மிக நீண்ட நெடிய போராட்டத்தை நடத்தினார். ஏனென்று கேட்டால், இந்த சிறப்பு ஆயுதப்படை சட்டத்தின் மூலமாக ஏராளமான பெண்கள் அங்கு மானபங்கப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், பாலியல் வன்முறைக்கு ஆளாகி இருக்கிறார்கள், பெரிய அளவிற்கான கொடுமைகள் அங்கு நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன என்கிற அடிப்படையில் தான் அந்த சட்டத்தை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்ற அந்த போராட்டத்தை நடத்தினார். இந்தியா முழுக்க மட்டுமல்ல, உலகம் முழுக்க அறியப்பட்ட ஒரு பெண் யுரோம் ஷர்மிளா. சமீபத்தில் மணிப்பூரில் நடந்த சட்டசபை தேர்தலிலே அவர் ஒரு கட்சியை தொடங்கி அவர் ஒரு தொகுதியில் போட்டியிட்டார். ஆனால் அவர் பெற்றதோ 90 வாக்குகள். இந்த 90 வாக்குகள் என்பது மிகப்பெரிய அதிர்ச்சி அலையை எங்கெங்கும் பரவச் செய்தது. அப்படி செய்தபோது உண்மையில் யுரோம் ஷர்மிளாவை ஒரு சமூகம் புறக்கணித்து விட்டது, அல்லது ஒரு மாநிலம் புறக்கணித்து விட்டது. ஒரு மிகச்சிறந்த ஒரு வீரம் செறிந்த ஒரு போராட்டம் நடத்திய ஒரு பெண்மணியை அந்த மாநிலம் கைவிட்டு விட்டது. இந்தியா முழுக்க நீதிக்காக போராடுகிறவர்களுடைய நிலை என்பது இதுதான் என்பது போன்ற விமர்சனங்கள் எல்லாம் பல விதங்களில் சமூக வலைத்தளங்களில் எழுதப்பட்டன. ஆனால்
நாம் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்னவென்று சொன்னால், உண்மையில் ஒருவர் அரசியல் ரீதியாக பெறுகிற வெற்றி மட்டும்தான் அவருடைய இருப்பிற்கான, அவர் முன்வைத்து போராடிய போராட்டத்திற்கான அங்கீகாரமா என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கிற போது தனி மனிதர்கள் செய்யக்கூடிய தியாகங்கள், தனி மனிதர்கள் நடத்தக்கூடிய போராட்டங்கள் எல்லாம் உடனடியாக ஒரு அரசியல் வெற்றியை பெற்றுவிடுமா என்றால் நிச்சயமாக பெற்றுவிடாது. ஏனென்று கேட்டால், அரசியல் ரீதியான இயக்கம் என்பது, அரசியல் ரீதியான போராட்டங்கள் என்பது, அரசியல் அதிகாரம் என்பது அது பல்வேறு விதமான காரணிகளால் உருவாகக்கூடிய ஒன்று. அது ஒரு காலகட்டத்தினால் உருவாகக்கூடிய ஒன்று. அப்படி ஒரு காலம் கணிந்து வரக்கூடிய சூழலில் ஒரு புதிய சக்திகள் அதிகாரம் பெறுவது என்பது நீண்ட காலமாக நடந்திருக்கிறது. அப்படித்தான் இங்கே வெகு காலமாக கோலோச்சிய ஒரு அதிகாரத்தை எதிர்த்து திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியை கைப்பற்றியது. இது எப்படி நடந்தது? இது வெறுமனே ஒரு தனி மனிதர்களுடைய தியாகத்தினால் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக தமிழர்களுடைய உணர்வுகளை எப்படி ஒரு இயக்கம் ஒருங்கிணைத்தது, அதற்கான செயல்பாடுகளை எப்படி முன்னெடுத்தது என்பதில் தான் அதனுடைய வெற்றி அடங்கியிருக்கிறது. அதாவது நீங்கள் திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தால், அது சமூகம் எதிர்கொள்ளக்கூடிய பல பிரச்சனைகளை முன்வைத்து அது போராடியது. மொழி பிரச்சனை, பண்பாட்டு ரீதியான பிரச்சனை, அதே போல் நீங்கள் சமூக நீதிக்கான போராட்டங்கள், அது சாதிய ஏற்றத்தாழ்வுகள், மத ரீதியான வேற்றுமைகள் நடந்த ஒரு சமூகத்தில் இவற்றையெல்லாம் கடந்து இது ஒரு சமூகத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு மைய நீரோட்ட அமைப்பாக ஒரு கட்சி தன்னை வளர்த்து கொள்வது என்பது ஒரு நெருப்பு ஆற்றில் நீந்தி வருவது போன்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த கட்சி என்பது பல்வேறு விதமான தலைமைகளால் அது உருவாக்கப்படுகிறது. பெரியார், அண்ணா, கலைஞர், அதற்கு பின்பு தொடர்ச்சியாக இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயல் தலைவராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள், இவர்கள் எல்லாம் எப்படி இந்த கட்சியை, இயக்கத்தை வழிநடத்தி சென்றார்கள் என்று ஒரு வரலாற்றை பார்க்கிறோம். இதே வரலாறு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல கட்சிகளுக்கு உண்டு. அது இடதுசாரி கட்சிகளாக இருக்கலாம், அல்லது சில வலதுசாரி கட்சிகளாக இருக்கலாம், அல்லது நீங்கள் வேறு பல பிராந்திய கட்சிகளாக இருக்கலாம். இவர்கள் எல்லாவற்றிற்கும் பின்னால் பார்த்தீர்கள் என்றால் ஒரு பெரிய இயக்கம், அது விவசாயிகள் இயக்கம் இருந்திருக்கலாம், அல்லது வேறு விதமான அடிப்படையான சமூக போராட்ட இயக்கங்கள் இருந்திருக்கலாம். ஒரு சமூகத்தினுடைய மனசாட்சியாக விளங்கக்கூடிய பல தனி மனிதர்கள் அவர்கள் நடத்திய போராட்டங்கள், அது ஊழலுக்கு எதிரான போராட்டமாக இருக்கலாம், அல்லது பாலியல் வன்முறைக்கு எதிராக நடத்திய போராட்டமாக இருக்கலாம், பெண்ணடிமைத்தனத்திற்கு எதிராக போராடிய இயக்கமாக இருக்கலாம். உதாரணமாக ஒரு இயக்கம் பெண்ணடிமைத்தனத்திற்கு எதிராக கடுமையான போராட்டத்தை நடத்தலாம், இன்னொரு இயக்கம் சாதி கொடுமைக்கு எதிரான பெரிய போராட்டத்தை நடத்தலாம். அவர்கள் சமூகத்தில் ஒரு பெரிய அழுத்தத்தை உண்டாக்குகிறார்கள். அரசியல் கட்சிகளுக்கு, வலுவான கட்டமைப்புகளை கொண்ட அரசியல் கட்சிகளுக்கு ஒரு அழுத்தத்தை உண்டாக்குகிறார்கள். அந்த அழுத்தம் காரணமாக அந்த அரசியல் கட்சிகள் அந்த கோரிக்கைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு ஆட்படுகின்றன. பல சமயங்களில் அவை அந்த கோரிக்கைகளை தங்களுடைய கோரிக்கைகளாக ஏற்றுக்கொள்கின்றன. அதன் அடிப்படையில் பல சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன, சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஆக அவர்கள் நேரடியாக அதிகாரத்திற்கு வராவிட்டால் கூட அவர்கள் உருவாக்கக்கூடிய அந்த சமூக நீதி சார்ந்த விஷயங்கள், மனித நீதி சார்ந்த விஷயங்கள், உரிமைகள் சார்ந்த விஷயங்கள் மைய நீரோட்ட அரசியலின் ஒரு பகுதியாக மாறுகிறது. அப்படி மாறுகிற போது வாக்கு வங்கிகளை, இந்த வாக்கு வங்கி அரசியலுக்குள்ளாகவே கூட சமூக நீதி சார்ந்த அழுத்தங்களை நாம் ஏற்படுத்த முடியும், அதற்கான ஒரு சாதகமான விளைவுகளை நாம் உருவாக்க முடியும் என்பது வெளிப்படையாக தெரிகிறது. இதுதான் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாதவர்கள், உதாரணமாக இப்போ யாரோ ஒரு அதிகாரி நேர்மையாக இருக்கிறார் என்று சொன்னால் அவரை உடனே முதலமைச்சராக்க வேண்டும் என்று சொல்வதோ, அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒருவர் சில சமூக போராட்டங்களை முன்னெடுக்கிறார் என்றால் அவரை உடனடியாக முதலமைச்சராக்க வேண்டும் என்றோ சொல்வது இப்பொழுது ஒரு வழக்கமாகிவிட்டது. ஆனால் நடைமுறையில் அது சாத்தியமில்லை. நம்முடைய தேர்தல் முறை என்பது வேறு, நம்முடைய அரசியல் அமைப்பு முறை என்பது வேறு. அதற்குள் ஒரு இயக்கங்கள், வலுவான இயக்கங்கள் தான் அரசியல் அதிகாரத்தை நோக்கி வர முடியும், அதற்கான ஒரு தேர்தல் களத்தை உருவாக்க முடியும். ஆனால் இந்த உன்னதமான லட்சியங்களை இந்த அரசியல் கட்சிகள் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். சமூகத்தினுடைய தேவைகளை பிரதிபலிக்கக்கூடிய குரல்களை தங்களுடைய குரல்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதிலும் எந்த மாற்று கருத்திற்கும் இடமில்லை. அப்படி பார்க்கிற போது இராம் ஷர்மிளா என்பவர், அவர் ஒருபோதும் தோல்வியடைவதில்லை. நீதிக்காக போராடிய எந்த மனிதர்களும் தோல்வியடைவது கிடையாது. அவர்கள் மக்களுடைய இதயங்களை தொடர்ந்து வெல்கிறார்கள். அவர்களுடைய லட்சியங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் என்பது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய எந்த கட்சிக்கும் ஏற்படும். அப்படித்தான் இந்த சமூகத்தில் பல சீர்திருத்தங்கள் நடந்திருக்கின்றன, பல மாற்றங்கள் நடந்திருக்கின்றன. ஆகவே அரசியல் கட்சிகளுக்கும் தனிப்பட்ட முறையில் போராடுகிறவர்களுக்கும் இடையே ஒரு ஆழமான ஒரு பரிமாற்றங்கள் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அந்த பரிமாற்றங்களின் வழியாக சமூகம் முன்னேறி செல்ல வேண்டும். அப்படித்தான் இராம் ஷர்மிளா போன்றவர்கள் வரலாற்றில் நிலைத்து நிற்பார்கள் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
படிப்பாளிகள், படைப்பாளிகள் இவர்களில் சிறந்தவர்களிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஏராளமாகவே இருக்கின்றன. எனவே இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் அவசர சிகிச்சை பிரிவின் பொது மருத்துவர் டாக்டர் ஜி சாய் ரமணன். அவசர சிகிச்சை பிரிவுன்னு சொல்லும் போதே எல்லாருக்குமே ஒரு பயமாக இருக்கும். இந்த கிரிட்டிக்கல் கேர் அப்படின்ற ஒரு யூனிட் எப்படி செயல்படுது, அதில் ஒரு பொது மருத்துவருக்கான பணினும் போது எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இவருடைய காலகட்டத்தில் இவரோட பணியில் இவர் செஞ்ச பல விஷயங்களை இன்றைக்கி நம்ம இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஒரு அவசர சிகிச்சை பிரிவின் பொது மருத்துவராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். மருத்துவம் அப்படின்னும் போது மருத்துவம் பலவிதம், நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அதுக்கான துறை சார்ந்த நிறைய பேர் பேசினாலும் பொது மருத்துவம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்குமே இட்ஸ் ஆன் டிமாண்ட் தான் சொல்லணும். அவங்க தான் நம்மளை வந்து வழிநடத்தி கூட்டிகிட்டு போகணும். எல்லா சப்ஜெக்ட்ஸும் we deal with it. அதனால் அது வந்து என்றைக்குமே ஒரு தேவை. அதையும் தாண்டி ஒரு பொது மருத்துவராக அதோடு மட்டும் நீக்காமல் நீங்கள் வர இந்த கிரிட்டிக்கல் கேர் ஸ்பெஷலைசேஷன்னு சொல்லிக்கலாம் உங்களை. அதில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பணியில் நீங்கள் இருக்கீங்க. என்றைக்குமே ஒரு கிரிட்டிக்கல் கேர் ஐசியூன்னு வரும்போது ஒரு பரபரப்பு இருக்கும். அங்கே வந்திருக்கிற பேஷண்ட்ஸுக்கும் சரி, அவங்கள பார்க்க வந்தவங்களுக்கும் சரி, எப்பயுமே ஒரு டென்ஷன் அட்மாஸ்பியர் இருக்கும். ஸோ அதில் பணிபுரிகிற டாக்டர்னும் போது இன்னும் கூடுதலான ஒரு பொறுப்புகள் இருக்கும். நீங்கள் ஓஎன்ஜிசியில் பணிபுரிஞ்சிருக்கீங்க. அந்த காலகட்டத்தில் நிறைய உங்களுக்கான மெரிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த துறை சார்ந்த நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கீங்க. இன்னும் எதிர்காலத்தில் நிறைய திட்டங்களையும் வச்சுருக்கீங்கன்னும் போது பொது மருத்துவம், அவசர சிகிச்சை பிரிவு, இதுக்குள்ளே உங்களுடைய காலகட்டத்தில் நீங்கள் செஞ்ச பணிகள் சார்ந்த பல விஷயங்களை எங்கள் நேர்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். ஃபஸ்ட்டு ஆஸ் அன் எம்டி இந்த கிரிட்டிக்கல் கேர் யூனிட்டில் உங்களுடைய பணிகள், உங்களோட பொறுப்புகள் பற்றி பேச ஆரம்பிக்கலாம். முக்கியமாக நம்ம ஒரு கிரிட்டிக்கல் கேர் யூனிட் செட்டப் பண்ணுறச்ச நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னாக்கா, we have to follow a protocol. ப்ரோட்டோகால்னு சொல்ல போனாக்கா ஹெட் டு ஃபுட்டு எதெல்லாம் பார்க்கணும், எதெல்லாம் செக் பண்ணணும். அதாவது நம்மளுக்கு இன்ட்யூஷன் இருக்குது, நம்ம இதை பார்த்துடலான்ட்டு நினைக்கக்கூடாது. தட் வாஸ் த மிஸ்டேக் ப்ரீவியஸ் ஜெனரேஷன் மேடு. அப்போ என்ன ஆகும்னா 90% சக்ஸஸ் ஆகும், பட் 10% வில் பி a failure because our intuition may be wrong. இப்போ என்ன பண்ணுறோன்னா we follow a 144 protocol. தட் மீன்ஸ் வந்த உடனே அவன் முடி எப்படி இருக்குது, அவன் கண் எப்படி இருக்குது, நாக்கு வறண்டு இருக்கா, நெக்கில் வெயின்ஸ் இருக்குது எப்படி இருக்குது, கை எப்படி இருக்குது, கை மூமெண்ட் எப்படி இருக்குது, ரிஃப்ளெக்ஸஸ் எப்படி இருக்குது, வாந்தி எடுத்தானா எடுக்கலையா, சுவாசிக்கிற பாயிண்ட்ஸ் எப்படி இருக்குது, சுவாசிச்ச காற்று உள்ளே போனது தட் இஸ் இன்ஹேல்டு ஆக்சிஜன் SpO2 அது எவ்வளோ லெவலில் இருக்குது, அப்புறம் கால் மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குது, பேக் மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குது, ஹாஸ் he passed urine inside or not, has he passed motion or not, இதெல்லாம் வந்து வந்த உடனே வித்தின் மினிட்ஸ், ஏன்னா we are trained for that. ஸோ இதில் நம்மளுக்கு க்ளூ கிடச்சிடும். இந்த மாதிரி இதில் ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருந்தால் இதாக இருக்கலாம், அனதர் 3 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் இது ப்ளஸ் 1 more திங் இருக்கலாம். ஸோ தட் மீன்ஸ் we pitch upon the differential diagnosis. ஸோ இந்த பேஷண்ட் இன்றைக்கி மயக்கமாக வந்ததுக்கு காரணம் 3 இருக்கலாம். ஒன்று லோ சுகர், அல்லது ஒரு ஸ்ட்ரோக், அல்லது இட் குட் பி ஃபீவர். அது மாதிரி லோ சுகர் அண்ட் ஸ்ட்ரோக்குக்கு, சுகருக்கு உடனே கண்டுபிடிச்சி விடலாம், ஸ்ட்ரோக்குக்கு இம்மிடியேட்டாக நம்ம வந்து சிடி எடுக்கலாம். இன்றைக்கி சிடிக்கு மேலே ஒன்று வந்திருக்கு, சி ஆமன்ட்டு, ஒன்று இந்தியாவுக்கு வரல, அது கொண்டாடலான் இருக்கேன். அது வந்து கையில் வச்சு பார்த்தாலே சிடி மாதிரி காமிச்சிடும். ஸோ வி நோ வெதர் இட்ஸ் அ ஸ்ட்ரோக் ஆர் அ லோ சுகர். இது நடந்துட்டு இருக்கிற டைம்லேயே சிஸ்டரோ இல்லை என்னுடைய அசிஸ்டண்ட்டோ பேஷண்ட்டோட ரிலேஷனை கேட்குறாங்க, எத்தனை நாள் ஜுரம் இருந்துச்சு, என்ன ஆச்சுன்னு. தென் வி கெட் டு நோ அண்ட் இமீடியட்லி வி ஸ்டார்ட் இன் த எமர்ஜென்சி ரூம் இட் செல்ஃப் த ட்ரீட்மெண்ட் அண்ட் ஷிஃப்ட் ஹிம் டு த ஐசியூ. இதனால் என்ன ஆகுதுன்னா கோல்டன் அவர் கான்செப்ட் கேள்விப்பட்டிருப்பேன் இல்லையா? கோல்டன் அவர் கான்செப்ட்னா விதின் த ஃபர்ஸ்ட் half an hour or 1 hour. ஸோ த சான்சஸ் ஆஃப் இஸ் ரிகவரிங் ஃபுல்லி is 100%. ஸோ இதுதான் முதல்ல அவசர சிகிச்சைன்னு வரும்போது அது ப்ரோட்டோகால். ஓகே, என்ன ப்ரோட்டோகால்ன்றது மெடிக்கல் விஷயம். பட் அந்த ப்ரோட்டோகாலை நம்ம ஃபாலோ பண்ணோம். ஈவன் நம்ம டிராஃபிக் ரூல்ஸ் எடுத்தால் கூட ப்ரோட்டோகால் இருந்தால் நம்ம ஆக்சிடென்ட்ஸ் ஆகாது இல்லையா? எதுக்கு நம்ம எல்லோ லைன் போட்டிருக்காங்க, கிராஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு.
but we don't realize that. அது கான்சிக்வென்ஸ் வரும், If you விளைவுகள் don't வந்த cross அப்புறம் the தான் yellow line and the opposite person also doesn't cross the yellow line, 100% easier accident ஆகாது. அதான் as you said நம்ம ஆப்போனண்ட்டும் அதை ஃபாலோ பண்ணணும்னு ஃபாலோ அவசியம். பண்ணணும், நம்ம மட்டும் ஃபாலோ பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஓகே, ஸோ இப்போ ஐசியூன்னு வரும்போது இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன இருக்குது அப்ராப்ரியேட்டாக அதுக்கு உண்டான அதுக்கு எந்த டயக்னோசிஸ் நம்ம அப்படி போயிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஓஎன்ஜிசியில் ஜாயின் பண்ணி அதில் முழு நேர ஒரு மருத்துவராக உங்களோட பணிகளை தொடர்ந்து செஞ்சுட்ருக்கீங்க. பல விஷயங்களுக்கு உங்களுக்கும் அந்த நிறுவனம் உறுதுணையாக இருந்திருக்கு அப்படின்னும் போது அந்த ஆரம்ப காலகட்ட பணிகள் சொல்லுங்கள். ஒரு எம்ப்ளாய்மெண்ட் மருத்துவரோட ONGC இஸ் வெரி சேலஞ்சிங். எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த காலகட்டத்தில் நான் சொல்கிறது ஒரு 20 years பேக் when I started, ONGC வந்து உலகத்தில் இருக்க எல்லாரையுமே எம்ப்ளாய் பண்ணிட்டு இருந்தாங்க. தெர் வில் பி பிலிப்பைன்ஸு, அமெரிக்கன்ஸு, யூகே, இண்டியன்ஸு, ஆஃப்ரிக்கன்ஸ். இப்போ தான் டோட்டலி இண்டியனைஸ் ஆச்சு. ஸோ அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ த ஃபஸ்ட்டு எக்ஸ்போஷரை இஸ் எ சேலஞ்சிங் எக்ஸ்போஷர். ஆனால் தான் நம்ம என்ன பண்ணுறோம், we don't take anything for granted. கரெக்ட். ஸோ நம்ம வந்து ஒரு இந்தியனுக்கு ஹை ஃபீவர் இருந்தால் 1000 milligrams ஆஃப் பேராசிட்டமால் கொடுக்குறோம். அவன் அடுத்த நாள் வந்து he says is all right and starts taking his breakfast. இதே ஒரு ஆஃப்ரிக்கன் பர்சன் வித் a BMI of 40 இருக்கவனுக்கு 1000 கொடுத்தீங்கன்னா அப்படியே தூக்கத்தில் தான் இருப்பான், பிகாஸ் he requires 2500. ஸோ வேரியஸ் நேஷ்னாலிட்டிஸ், வேரியஸ் ஜெனட்டிக் மேக்கப் எல்லாருக்குமே மெடிசன் கொடுக்கறது டிஃப்ரெண்ட் ஆகும். அதனால இது கற்றுக்கிறதுக்கு தே ஹவ் சென்ட் அஸ் டு US டு லேர்ன் இட். ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அது ஒரு கேல்குலேஷன் வச்சுக்கிறோம். இந்த வெயிட்டு இந்த ஹைட் இருந்தால் இவ்வளோ BMI இருக்குது, இந்த BMI இருந்தால் இவ்வளோ டோஸ் நம்ம இவருக்கு கொடுக்கணும் தோராயமான்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட், இஃப் இஸ் கம்மிங் ஃப்ரம் ஆஃப்ரிக்கான்னு வச்சுக்கோங்க, ஃபீவர்னா ரிக்கெட்ஸியா, ஸ்க்ரப் டைப்பஸ், நம்ம ஊரில் கேட்டு கூட இருக்க மாட்டோம், டாக்ஸோபிளாஸ்மா, இந்த 3 முதல்ல இருக்கலாம். இதுக்கு என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், இதுக்கு என்ன மெடிசன் கொடுக்கணுமோ ஃபஸ்ட்டு ஆரம்பித்து பார்ப்போம். இதே தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், மலேரியா அல்லது த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆர் ஸ்டமக் இன்ஃபெக்ஷன், சிம்பிள். பட் ஃபாரினர்ஸுக்கு உடம்பே வராது, ஆனால் வந்தால் உடனே போகாது. அப்போ தான் இந்த கான்செப்ட் வந்துச்சு. அதாவது இம்மீடியட் அவசியத்தை கொடுத்து அடுத்த நாள் மார்னிங் ஹெலிகாப்டரை ஃபஸ்ட்டு லைட்டில் வர வச்சு ஷோர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். தட் இஸ் த ஒர்க் ஆஃப் அ ONGC எமர்ஜென்சி மெடிக்கல் ஆஃபீஸர். சம்டைம்ஸ் ஜூனியர் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் ரிக்லியாக இருப்பாங்க, சீனியர் மெடிக்கல் ஆஃபீஸர் ஷோரில் இருப்பாங்க. பட் எடுத்துன்னு போனோன்னாக்கா நாங்கள் ஹெலிகாப்டர் ஏறி போய் அவரை மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து எடுத்துகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஃபாலோ அப் பண்ணி சரியான பிறகு ஊருக்கு அனுப்பிச்சி வைப்போம். பட் சம்டைம்ஸு ஓரளவுக்கு தான் சரியாகும், ஸ்ட்ரோக் அது மாதிரி இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோன்னா இன்டர்நேஷ்னல் மெடிக்கல் எவாக்குவேஷன், அவங்கள ஒரு நர்ஸு ஒரு டாக்டர் அக்கம்பனி பண்ணி நார்மல் கமர்ஷியல் ஏர்க்ராஃப்டில் லாஸ்ட்டு சீட்ஸ் 4 சீட்ஸ் எடுத்து அங்கே ஸ்ட்ரெச்சரை மாட்டி அதில் ஒரு ஸ்க்ரீனை மாட்டி அவங்கள ஊருக்கு எடுத்துகிட்டு போய் ஆம்புலன்ஸில் ஏற்றி வீட்டில் விட்டுட்டு திருப்பி வரோம். ஓகே. தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் மெடிக்கல் எவாக்குவேஷன். அந்த கான்செப்ட் இந்தியாவில் இப்போ தான் பிக்கப் ஆகுது. பட் ONGCயில் 20 வருஷமாகவே இருக்குது. நான் இது வரைக்கும் ஒரு 55 கண்ட்ரீஸுக்கு போயிருக்கேன், பேஷண்ட்ஸையோ இல்லை அதர்வைஸோ எடுத்து. பிகாஸ் இதனால் என்ன ஆகுதுனாக்கா, ஓரளவுக்கு அவங்க சரியான பிறகு தே ஆர் நாட் கம்ஃபர்டபுள் இன் இந்தியா. அவங்க வீட்டில் அவங்க பேரண்ட்ஸு அவங்க ஒய்ஃபோட இருக்க பார்க்குறாங்க. பட் அவங்க பேரண்ட்ஸ் அவங்க ஒய்ஃபை இங்கே கொண்டாந்து வச்சோம்னாக்கா த காஸ்ட் ஃபார் த ONGC இஸ் ஆஃப்டர் ஆல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் இட்ஸ் அ கமர்ஷியல் ஆர்கனைசேஷன். அப்போ தான் இன்டர்நேஷ்னல் மெடிக்கல் எவாக்குவேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. அது ஒன் ஆஃப் த பைனியர்ஸ் நான். அதில் பிக்கப் ஆனது தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக we went into other things. கண்டிப்பாக சார். ஸோ ஆரம்பம் நிலையில் உங்களுடைய பணிகளை நீங்கள் துவங்கும் போதே ஒரு சவால் நிறைந்த பணியில் தான் நீங்கள் போயிருக்கீங்க. இருந்தாலும் ஒரு பெரிய அரசு நிறுவனம் இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்போஷரையும் உங்களுக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் அங்கே போனதுனால. இட் இஸ் ரியலி, நான் என்ன சொல்லுவேன்னா, எத்தனை மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணியிருந்தா கூட
இது எக்ஸ்போஷர் இருக்காது. ஏன்னாக்கா எனக்கு மேலே 4 சீஃப்ஸ் இருப்பாங்க, எனக்கு கீழே 4 அசிஸ்டன்ட்ஸ் இருப்பாங்க. இங்கே நான் தான் பியூன், நான் தான் அசிஸ்டண்ட், நான் தான் சிஸ்டர் அஃப்கோர்ஸ் ஒன் மோர், நான் தான் சிஸ்டர். நான் தான் இன்ஜெக்ஷன் கொடுக்கணும், எனி ஸ்மால் ஆப்ரேஷன்னா நான் தான் பண்ணணும். ஸோ எவ்ரி திங் இஸ் மை டிசிஷன். அண்ட் இஃப் மை டிசிஷன் கோஸ் ராங், I am doomed. If my decision goes right, nothing happens to me. You are doing your job. Okay, so far it went so well, that's why you are here now. இப்போ இதை பற்றி பேசும்போது நீங்கள் அந்த ஐசியூ சார்ந்த விஷயங்களையே முக்கியமான சில கண்டுபிடிப்புகளை உருவாக்கியிருக்கீங்க, அதை அரசுக்கே கொடுத்துருக்கீங்க த்ரூ ONGC மூலமான போது அதற்கான சூழல் வந்து அங்கே அமைஞ்சிச்சுன்னு சொல்லலாம். நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது ஹெலிகாப்டரில் கொண்டு போகிறோம், இந்த பணியே இப்படி இருந்துச்சு அப்படின்னும் போது இப்படி ஒரு விஷயத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எண்ணம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். பட் அது சரியான முறையில் எக்ஸிக்யூட் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடச்சிச்சு, அந்த கண்டுபிடிப்பை பற்றி எப்படி வந்துச்சுனாக்கா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், நம்ம வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு கை வெட்டி போச்சு. அது வந்து வெட்டின உடனே என்ன சொன்னாங்கன்னா, கை வெட்டி போச்சு, யூ ஸ்டாப் த ப்ளீடிங் அண்ட் டேக் ஹிம்னாங்க. நான் சொன்னேன் ஸ்டாப் த ப்ளீடிங், இட் வாஸ் 2 o'clock. ஸ்டில் வி ஹேவ் 2 hours டைம் ஃபார் த ஹெலிகாப்டர் டு கம். அப்போல்லாம் நைட்டில் வராது, இப்போ தான் நைட் லேண்டிங் வந்துச்சு. அப்போ ஒன்லி ஃபர்ஸ்ட் லைட். ஒரு பீஸாக எடுத்து நியர்லி அபவுட் 40 pieces ஆஃப் த ஹேண்ட் எடுத்து அதை ஐஸில் போடணும். ஐஸில் டைரெக்டாக போடக்கூடாது. ஃபஸ்ட்டு அது ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு, ஐஸ் அனதர் பிளாஸ்டிக் கவரில் போட்டு அது மேலே வச்சு, இந்த 40 pieces-ஐயும் எடுத்து, இந்த பார்ட் ஆஃப் த ஹேண்டையும் எடுத்து, இந்த கையை ப்ளீடிங்கையும் ஸ்டாப் பண்ணி, ப்ளீடிங் ஸ்டாப் பண்ண இடத்துல செத்து போகக்கூடாதுன்னு சொல்லி ஹைப்பர் பாரிக் ஆக்சிஜன், அதாவது 100% ஆக்சிஜன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நாங்கள் கொடுக்குறது 150% ஆக்சிஜன். ஸோ அது உள்ள ஹை ஸ்பீடில் போயின்னு இருக்கும். பட் சம்டைம்ஸ் இட் கேன் காஸ் அ கிளாட் இன் த ஹார்ட் அண்ட் டை ஆல்சோ. பட் அந்த ரிஸ்க் எடுக்கிறோம். எடுத்து அவனை மார்னிங் எடுத்துகிட்டு போய் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் சர்ஜன் இப்போ அவங்க இல்லை, வெங்கடசுவாமின்ட்டு வாஸ் வெரி ஃபேமஸ் பிளாஸ்டிக் சர்ஜன், சென்னை தான். இது பேஸ் வந்து கிருஷ்ணா கோதாவரி இப்போ ஃபேமஸாக இருக்குது, அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். அவர் வந்து 14-15 hours ஆப்ரேட் பண்ணி ஒரு பீஸா சேர்த்து வச்சு அண்டு பண்ணது. அது வந்து ஹிந்துவில் கூட 2006 இஷ்யூ ஆஃப் மெட்ரோ ப்ளஸில் போட்டிருந்தாங்க. அப்போ தான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒன்று தேடி எடுக்கிறோம், பட் தேடி எடுத்துகிட்டு போகிறோம். பட் இந்த வாட்டி ஏதோ ஐஸில் போட்டோம், தப்பிச்சிட்டோம். பட் எவ்ரி டைம் இட் கான்ட் ஹேப்பன். ஸோ வை நாட் புட் அ ஐசியூ இன்சைட் த ஹெலிகாப்டர்? ஸோ அப்படியே என்ன பண்ணால், அப்படி நம்ம உடனே சொன்னோம்னாக்கா பாசஸ் என்ன சொல்லுவாங்க, சம்திங் இஸ் ராங் வித் இஸ் ஹெட்னுவாங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா ஹெலிகாப்டரில் நீங்கள் 1 hour போக போகிற வைஆர்இ புட்டிங்க ஐசியூ இதே சொல்லியும் இருக்காங்க. நான் அப்படி பண்ண மாட்டேன். சார் இஸ் பிளட் ப்ரெஷர் இஸ் கோயிங் வெரி ஹை, மானிட்டர் மட்டும் எடுத்துன்னு போகிறேன்னுவேன். அந்த போன மானிட்டர் ஹெலிகாப்டர் தான் இருக்கும், வேறு மானிட்டர் மேலே வந்துடும். அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு ஐசியூவை ஆக்கி அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக காமிச்ச உடனே எவ்ரிபடி felt it was a right thing. அந்த காலகட்டத்தில் பவன் ஹன்ஸ்ன்னு இருக்குது, தட் இஸ் ஹெலிகாப்டர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அதோடைய சேர்மன் ONGCக்கு ஃபஸ்ட்டு இருந்தார், அப்புறம் தான் பவன் ஹன்ஸுக்கு சேர்மன் ஆனார். ONGCயில் இருக்கச்சு இதை கவனிச்சுன்னு இருந்திருக்கார். அவர் சேர்மன் ஆன உடனே ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, நீங்கள் உடனே டெல்லிக்கு வான்ட்டு. என்னன்னு கேட்டேன், வா சரின்னு போன உடனே இது மாதிரி ஒரு ஹெலிகாப்டர் 2 ஹெலிகாப்டர் டாஃபின் பெரிய ஹெலிகாப்டர் ஒன்றுக்கே கையில் கொடுத்துட்றேன். அதை வந்து எமர்ஜென்சி ஹெலிகாப்டராக சீப்பஸ்ட் ரேட்டில் பண்ண முடியுமா முடியாதான்? நான் ஒரே வார்த்தை கேட்டேன், நான் முடியாதுன்னு சொல்கிறத எப்பாவது நீங்கள் கேட்டிருக்கீங்களான்னு. கேட்கல. அப்போ ஏன் கேட்டுக்கீங்க? அதுக்கு தான் நான் வர சொல்லியிருக்கேன். ஸோ எனிவே வி ஸ்டார்டட் த ஒர்க். 4 months பண்ணோம். மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் தான் அது பண்ணி, அப்புறம் பாம்பே ஜூஹுக்கு எடுத்துகிட்டு போய் பண்ணி, then it has got certified by ONGC. இன்னைக்கு it should have saved about 100-200 lives. பட் நான் பண்ணி கையில் கொடுத்துட்டேன் தவிர I am not operating it anymore. கற்றுக் கொடுத்துட்டேன். தட் மீன்ஸ் கற்றுக் கொடுக்கறதுக்கும் they have given the certification. அதாவது நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்க, சைரமன் பண்ண இதை he can himself teach it. இப்போ MCA எப்படி MD கோர்ஸ் எடுக்கலாம்னு சொல்கிற மாதிரி this is known as helicopter emergency training certification கோர்ஸுக்கு they have certified me to take classes. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க ONGCயில் பண்ணுறவங்களுக்குலாம் கற்றுக் கொடுத்துட்றோம். பிகாஸ் at a point of time we can't be every day running இல்லைங்களா, we have to go one step higher to மெடிசனில் கான்சன்ட்ரேட் பண்ணி something more.
இப்போ இந்த காஸ்ட் வைஸ்லாம் பார்த்தா இப்போ இந்த ஒரு யூனிட்டை செட் பண்ணுறதுக்கு அதிகப்படியான செலவாகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இது பண்ணுறதுனால இது எந்த அளவுக்கு சேவ் பண்ணி கொடுத்துச்சு? இதில் வந்து சப்போஸ் இப்போ வந்து எல்லாருமே ரெடிமேட் ஹெலிகாப்டர்ஸ் விற்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் there are few companies, பெல், யூரோகாப்டர்ஸ், நிறைய பேர். ஒரு தோராயமான லைக் பென்ஸுக்கு இப்போ என்ன சொல்கிறோம், பென்ஸ் 600 சீரீஸோ 200 சீரீஸோ சொல்கிறாங்க, 1.5 crores-ன்றாங்க. பட் நீங்கள் கணக்கு எடுத்தீங்கன்னா 1.5 crores-க்கு அது உள்ளே இருக்குமா இல்லையான்னு we don't know. Nobody knows. Similarly, இந்த ஹெலிகாப்டருக்கு they say 50 to 75 crores. அவ்வளோதான், நோ ஆர்குமெண்ட்ஸ். டேக் இட், லீவ் இட். இப்போது ஒரிஜினல் ஹெலிகாப்டர் தட் இஸ் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறோம், பறக்கிறதெல்லாம் பார்க்குறோமே, தட் இஸ் 25 crores to 30 crores. ஸோ நான் என்ன சொன்னேன்னா 25-30 crores ஹெலிகாப்டரில் லெட் மீ ட்ரை இட் அவுட் விதவுட் டிங்கரிங் த இதை பேசிக் அப்படியே தான் இருக்கும், இன்டர்னல்ஸ் மட்டும் தானே. We were able to do it in 1 to 1.5 crores. அதில் என்னன்னாக்கா சம் ஆஃப் த மெத்தட்ஸ் வந்து we have taken it from NASA. NASA வந்து ஸ்பேஸில் வந்து they are using a material known as velcro. velcro வந்து ஸ்டிக் அப் பண்ணிக்கும். ஸ்டிக் அப் பண்ணால் ஹெலிகாப்டர் இப்படி போனால் கூட இன்ஸ்ட்ருமெண்ட் கீழே விடாது. அதே மாதிரி பேஷண்ட்டுடைய ஸ்ட்ரக்சர் அதில் மாட்டிட்டோம்னா என்ன தான் ஆனாலும் பேஷண்ட் கீழே விட மாட்டான். ஓகே. So some of the points we have taken it from the space research. Some of the points are our own. Some of the points are from the ICU. How to minimize the size of the instrument. So இதெல்லாம் போட்டு கணக்கு போட்டு பார்க்கறச்ச 1.5 crores. Suppose I have 100 crores with me now. Suppose I open a factory, I can sell it for 2.5 crores. Even then I'll make a profit of 1 crore. So it's a very good concept. In fact, I think at a point of time it will become a commercial production idu kuda. Okay. In fact, adha vechi da I founded a non-for-profit organization known as Helicopter Emergency Medical Service Foundation of India, like number EMRI mari. That means what I thought was, okay, I'll give 25 lakhs as my personal first. Let the government give 10 times that. And we will run a non-for-profit one in either manufacturing or running the service for the people. So, இது வந்து probably through your TV, if it gets known to people of in decision makers, I would say. I won't say people in power, because people in power is not important. They must be able to make a decision on that. Okay. Definitely it will help India, and we can also be exporter. ஓகே. ஸோ இப்படி ஒரு விஷயம் இன்ஃபேக்ட் இப்போவே ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் கேட்டிருக்காங்க இது பண்ணுறீங்களான்ட்டு. இன்ஃபேக்ட் ஐ காட் த கால் ஒன்லி இன் த மார்னிங். தென் ஐ தாட் கலைஞர் டிவி இஸ் வெரி லக்கி ஃபார் மீ. ஸோ இப்போ இப்படி இந்த ஃபியூச்சர் பிளான்ஸ் அப்படின்னு வரும்போது நீங்கள் முன்னாடி பேசும்போது சொன்னீங்க லைக் பேங்க், இவங்க பிளட் பேங்க் அதெல்லாம் இருக்கிற மாதிரி ஹெலிகாப்டர் ஓனர்ஸ் இருக்காங்க, இதன் மூலமாக இது சர்வீஸ். ஆக்சுவலி எவ்ரி திங் இட் ஷுட் கவர்மெண்ட் டு சர்வீஸ்னு வந்தால் தான் அதுக்கூட மதிப்பே இன்னும் ஜாஸ்தி. ஸோ இப்போ இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணாலும் எந்த அளவுக்கு இது வந்து பப்ளிக் சர்வீஸ்க்கு மேக்ஸிமம் கான்ட்ரிபியூட் பண்ணும்? என்னுடைய ஒப்பீனியனில், suppose we are investing say 50 crores and buying a special helicopter and keeping it idle, na, it's a waste of time. At the same time, இப்போ helicopter bank இருக்குன்னு வச்சுக்கோங்க, there are few helicopters in Chennai also. Second, government helicoptersum இருக்கு. We can convert it in hours period if there is a major accident. Okay. For example, there's a train accident, அல்லது இப்போ வந்த வர்தா புயல் மாதிரி எதாவது இருந்தாலும், அல்லது some other for example if you have a என்ன சொல்கிறது ஒரு எபிடமிக் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, we can carry the vaccines, we can carry the everything and do it in the spot itself. அது ஹெலிகாப்டர் நிறுத்தி பக்கத்தில் டென்ட்டும் சேர்த்து அதில் போட்டு we can make a field hospital within 2 hours. Okay. அதனால we not only require a helicopter bank, which I am putting it forward and started it. We also require a doctor bank. Doctor bank la many of them from Apollo and what you call Isabel's, they have volunteered.
on the government side, if they also bring it into focus now, then each PHC we can teach them, or any district hospitals can be taught. So they don't have to come to Chennai, or we don't have to go to Chennai. We can send everything to their district hospital, and from there they can attend to the problems in their district. கண்டிப்பாக சார், ஒரு பெரிய கண்டுபிடிப்பு. இதன் மூலமாக பல தரப்பட்ட மக்களுக்கு ஒரு மறுவாழ்வு, அதுவும் ஐசியூ மாதிரியான ஒரு யூனிட் இப்படி ஒரு ஸ்பேஸில் நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கிறதே ஒரு நல்ல ஒரு செய்தி. இப்போது நீங்கள் மருத்துவராக நீங்கள் செஞ்சிட்ருக்கிற பணிகள் என்ன சார்? இப்போ வந்து ஐம் சீனியர் கன்சல்டண்ட்டாக இங்கே இருக்கேன், அப்போலோ ப்ளஸ் இசபெல் அண்ட் காவேரியில். இங்கே வந்து கிளினிக்கும் ஒன்று இருக்குது மயிலாப்பூரில். இட் ஹஸ் பின் தேர் ஃபார் த லாஸ்ட் 20 years. ஐ சி லாட் ஆஃப் பேஷண்ட்ஸ். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா, எல்லாருக்குமே ஒரே ஃபீஸ் சார்ஜ் பண்ணாமல் கீழ் மட்டம் அதிக மட்டம்னு பார்த்து ஓப்பனாகவே சொல்லி, கீழ் மட்டத்தில் வரவங்களுக்கு இவ்வளோ தான் ஃபீஸு, நீங்கள் வந்து யூ கேன் அஃபோர்ட் இட், நீங்கள் இவ்வளோ தான் ஃபீஸ் பே பண்ணணும். தெர் இஸ் நோ சீக்ரெசி அபவுட் இட். கண்ணு முன்னாடியே ஒருத்தனுக்கு 100 rupees போட்டிருக்கோம் ரிசீட்டில், ஒன்னொருத்தருக்கு 30 rupees போட்டிருக்கும். தட் இஸ் பிகாஸ் தே காண்ட் அஃபோர்ட் இட். செகண்ட் பாயிண்ட், இப்போ முக்கியமாக நீங்கள் அந்த பாயிண்ட்டுக்கு கேட்டப்போ, இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, பிரதம மந்திரி மெடிசன் ஸ்கீம்னு கொண்டு அம்மா ஸ்கீம் இருந்துச்சு. பட் அம்மா ஸ்கீமில் வந்து லாட் ஆஃப் மெடிசன்ஸ் இருக்க மாட்டேங்குது. டியூசிஎஸ் அவங்கெல்லாம் தே ஆர் நாட் இந்த ஆர்வத்தில் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. இப்போ வந்து பிரதம மந்திரி மெடிக்கல் ஸ்கீம்னு ஒன்று வந்திருக்கு ஃபார்மசிக்கு. நான் தற்செயலாக எழுதி போட்டேன், they are given that means medicines are given at a subsidized rate for the poor patients. So நான் சார்ஜ் பண்ணுற 30 rupees பேஷண்ட்டுக்கு he can also get the medicines at a cheaper rate in my own clinic itself. அதில் ஒரு கவுண்டர் போட்டு, only thing is it has to be accounts, everything has to be clear. ஸோ இப்போ என்ன ஆகிடுதுன்னா, டோட்டல் சோஷியல் சர்வீஸ் மாதிரி ஆகுது ஒரு பக்கத்தில். பட் ஐ ஒன்ட் சே நான் வந்து டோட்டல் சோஷியல் சர்வீஸ். வி ஆர் ஆல்சோ டூயிங் த ப்ராஃபிட் சைடு. எப்படின்னா, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறச்சு அது துட்டு வருது. ஸோ ஒரு சைடில் வி ஆர் டூயிங் தட், ஒரு சைடில் வி ஆர் டூயிங் திஸ். அண்ட் சண்டேஸ் மாதிரி வீக்லி மந்த்லி ட்வைஸ் ஐ டூ மெடிக்கல் கேம்ப்ஸ் இன் லாட் ஆஃப் பிளேசஸ் வேர் தெர் ஆர் புவர் பீப்புள். ஸோ இட் கிவ்ஸ் மீ சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஐ ஆல்சோ ஹாவ் கம் டு லேர்ன் that everything India is shining na, everything is not shining. ஸோ இப்போது மருத்துவத்துறை சார்ந்த உங்களோட பணிகள், புதிய புதிய கண்டுபிடிப்புகளும் அதுக்குள்ளேயே கொண்டு போயிருந்தாலும் அது எல்லாமே வந்து ஒரு மக்களுக்கு தேவை, அவங்களுக்கு ஒரு சேவை செய்கிற விதத்துலேயே எல்லாமே அமைஞ்சிருக்கணும் போது, இன்னும் ஃப்யூச்சரில் என்ன மாதிரியான ஒரு திட்டங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் முன்னாடி பேசும்போது சொன்னீங்க, ஈவன் கண்டெய்னர்ஸில் கூட இப்படிப்பட்ட ஒரு கான்செப்டை கொண்டு போகலான்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பில்டிங் கட்டுறோன்றோம். பில்டிங் கட்டுறது 6 months to 1 year ஆகுது. இப்போ சில பிஹெச்சிஸ், பப்ளிக் ஹெல்த் சென்டர்ஸ், கார்பரேஷன் டிஸ்பென்சரிஸ்லாம் சிலதெல்லாம் கொஞ்சம் டெவலப்டேட்டடாக இருக்குது. அதுக்கு திருப்பி பில்டிங் கட்டுறதுக்கு பதில் அதை ஃபுல்லாக இடிச்சுட்டு அந்த இடத்துல ஒரு கண்டெய்னர் இஸ் 80 feet by 10 feet. ஸோ ஒரு ரூமுடைய சைஸ் தெரியும். ஸோ உங்களுக்கு எத்தனை ரூம்ஸ் வேணுமோ அத்தனை கண்டெய்னர் நம்ம ஜாயின் பண்ணி we can put a door in between. அதை வந்து we can also air condition it. Secondly, a container can also be made into a theatre. So இது எப்போ யூஸ் ஆகும்னா, ஐ ஆப்ரேஷன்ஸ்லாம் ஒன்லி டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் பண்ணுறாங்க. ஆமாம், இந்த மாதிரி இருந்தாக்கா the district hospital doctor can go to the village hospital and do it. Because 100% it will be bacteria proof. அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கூட ஒரு மாடல் கண்டெய்னர் பண்ணி வச்சுருக்கோம். we have to see how to promote it. இது பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 3.5 to 7 lakhs தான் ஆகும். 7 lakhs includes the instruments also. ஸோ நீங்கள் ஒரு பில்டிங் கட்டணும்னா உங்களுக்கு எப்படியுமே 75 lakhs இல்லாமல் முடியாது. அண்ட் வாட் அபவுட் 6 months to 7 months டைம் அண்ட் டிஸ்ட்ரப்ஷன். கல் இங்கே வைக்கணும்மா, இங்கே இது பண்ணணும்மா, தண்ணி அடிக்கணும், we have to get water to cure it. இது எல்லாம் ரெடிமேடாக வரும், லாரியில் வந்து இறக்கி வச்சுடலாம். இந்த ஹாஸ்பிட்டல் இன்றைக்கி வந்து வேறு இடத்துல மாற்றணும்னு நினச்சிங்கன்னா தூக்கி வச்சிடலாம். இஃப் யூ ஹாவ் அ மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் ஃபார் திஸ் வித் அவர் கம்பெனி, we give a guarantee for 10 years. It won't rust.
அவசர சிகிச்சை பிரிவோட பொது மருத்துவர் அப்படிங்கிற முறையில் பொது மருத்துவருக்கான பணி ஒரு அவசர சிகிச்சை பிரிவில் எப்படி தேவைப்படுது, அதற்கான ப்ரோட்டோகால்ஸ் எப்படி செட் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் ஒரு மருத்துவர் எப்படி கையாளுறாரு, இதை தாண்டி உங்களுடைய முதல் பணியை ஓஎன்ஜிசியில் எப்படி அமைஞ்சிச்சு, எவ்வளோ தூரம் அது சவால் நிறைந்ததாக இருந்தாலும் அதில் எந்த அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. இன்றைக்கி பல புதிய கண்டுபிடிப்புகள் அரசுக்கும் சரி மக்களுக்கும் அதை போய் சேர்க்குற விதத்தில் சிறப்பான பணிகளை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த களமாக அது எப்படி அமைஞ்சிச்சு, எல்லாமே உங்களுக்கு ஒரு ஃபேவரபிள் சுச்சுவேஷனை ஏற்படுத்தி கொடுத்ததுனால இன்றைக்கும் அதில் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான திட்டங்களை நீங்கள் எப்படி அமைச்சிக்கிட்டீங்கன்னு பல அனுபவங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ மேம். நாள்தோறும் பல புதிய தகவல்களை நாம் தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டிக்கொண்டு வருகின்றோம். எனவே இவைகளில் இருந்து பல புதிய அரிய தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஒரு தேசத்தின் அல்லது ஒரு இனத்தின் வரலாற்றை எப்படி கண்டறிவது, அதற்கு தொல்லியல் ஆய்வுகள் எப்படி பயன்படுகின்றன என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இன்றைக்கு தமிழகத்திலே பல அகழாய்வு பணிகள் தொடங்கி இருக்கின்றன, சில பாதியில் நிற்கின்றன, சில மீண்டும் தொடங்கப்பட்டிருக்கின்றன. இந்த அகழாய்வு பணிகள்தான் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த மக்களினுடைய வாழ்க்கை நிலை பற்றி நமக்கு அறிவதற்கு உதவியாக இருக்கின்றன. இதே பகுதியில் கீழடி புதைகுழி ஆய்வு பற்றி நாம் பார்த்தோம். எதற்காக புதைகுழி ஆய்வுகள் என்றால், ஒரு தேசத்தின் வரலாற்றை வெறும் இலக்கியங்களை கொண்டே நாம் கணித்துவிட முடியாது. இப்போது வளர்ந்திருக்கிற தொலைத்தொடர்பு துறை, ஊடகவியல் துறை, இவைகளையெல்லாம் பார்க்கிற போது ஒரு நூற்றாண்டு வரலாற்றை கூட அன்றாடம் நாளேடுகளை கொண்டு பல செய்திகளை சேகரித்து நாம் எழுதிவிடலாம். ஆனால் ஒரு 1000 ஆண்டுகள் என்றால் இலக்கியங்கள் தான் மிஞ்சும். அதனையும் தாண்டி 2000, 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மண்ணில் மக்கள் வாழ்ந்திருக்கிறார்களா, அவர்களினுடைய பண்பாடு என்னவாக இருந்திருக்கிறது என்பதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பல்வேறு விதமான தரவுகள் வேண்டும். குறிப்பாக அப்படிப்பட்ட தரவுகளை 6ஆக பிரிப்பார்கள். 6 விதமான தரவுகளை கொண்டுதான் ஓர் இனத்தினுடைய தொன்மையான வரலாற்றினை நாம் அறிய முடியும். அந்த 6 விதமான தரவுகளில் முதலில் இருப்பது அகழாய்வுகள் தான். புதைகுழியிலே இருக்கிற ஆய்வுகள் தோண்டி எடுக்கப்பட்டு பூமிக்கு கீழே இருக்கிற அந்த புதையல்கள் அல்லது பூமிக்கு கீழே தோண்டுகிற போது கிடைக்கிற கட்டிடங்கள், கிடைக்கிற தாளிகள், பெரிய பானைகள், பண்டம் பாத்திரங்கள், இவைகளை கொண்டுதான் அதற்கு பிறகு இவை எத்தனை ஆண்டுகால பழமையுடையது என்று அறிய முடியும். எனவே அகழாய்வு. அதற்கு பிறகு நடுகல் அல்லது கல்வெட்டுகள், 3வது செப்பேடுகள், 4வது நாணயங்கள், 5வது இலக்கியங்கள், 6வது வேறு விதமான செய்திகள், குறிப்பாக வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிற பயணிகள் தருகிற குறிப்புகள் என்று வைத்துக்கொள்ளலாம். எனவே அகழாய்வு, கல்வெட்டு, செப்பேடு, நாணயம், இலக்கியம், பயணிகளின் குறிப்பு என்று இப்படி 6 விதமான தரவுகளை வைத்து கொண்டுதான் ஒரு இனத்தின் வரலாற்றை அறிய முடியும். அப்படி பார்க்கிற போது தமிழகத்தில் கிடைத்திருக்கிற புதைகுழி அகழ்வாய்வுகள், நீங்கள் இலக்கியங்களெல்லாம் 2000 ஆண்டுகள், 2300 ஆண்டுகளுக்கு உட்பட்டவை தான். நமக்கு கிடைத்திருக்கிற இலக்கியங்களிலேயே மிக தொன்மையானது தொல்காப்பியம். அது இயேசு பிறப்பதற்கு முன்னால் எழுந்த இலக்கியம். எப்படி பார்த்தாலும் 2500 ஆண்டுகளுக்கு உள்ளே தான் இலக்கியங்கள் கிடைத்திருக்கின்றன. அதற்கு முன்னால் இலக்கியங்கள் இருந்திருக்கின்றன என்பதற்கு தொல்காப்பியமே சான்று. தொல்காப்பியத்தில் பல இடங்களில் என்மனார் புலவர் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. எனக்கு முன்னால் இருந்த சான்றோர்கள் இப்படி சொல்லியிருக்கிறார்கள் என்று தொல்காப்பியர் கூறுகிறார் என்றால், ஒரு சமூகத்தில் சான்றோர்கள், இலக்கியங்கள், இலக்கணங்கள் எல்லாம் தோன்றுவது அதற்கு முன்னால் பல்லாயிரம் ஆண்டுகள் அந்த மனிதர்கள் ஒரு காடுகளில் வாழ்ந்து நாகரிகம் பெற்றவர்களாக வந்ததற்கு பிறகுதான் ஆக முடியும். எனவே பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நமக்கு வரலாறு இருக்கிறது, பண்பாடு இருக்கிறது என்பதை தொல்காப்பியம் உணர்த்துகிறது. ஆனால் அது உணர்த்துகிற அந்த செய்தி எது என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்வது? அகழாய்வுகளில் மூலம்தான் அறிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட அகழாய்வுகளை கொண்டு நம்முடைய வரலாற்றுக்கு முந்திய காலம், அதாவது எந்த காலத்திலிருந்து நமக்கு சான்றுகள் கிடைக்கிறதோ அதனை வரலாற்று காலம் என்று சொல்லுகிறோம். அந்த வரலாற்றுக்கு முந்திய காலத்தை
பழைய கற்காலம் என்றும் புதிய கற்காலம் என்றும் பெரும் கற்காலம் என்றும் மூன்றாக வரலாற்று ஆசிரியர்கள் தொல்லியல் ஆய்வாளர்கள் பிரிக்கிறார்கள். இயேசு பிறப்பதற்கு 30,000 ஆண்டுகளுக்கு முன்னாலிருந்து 10,000 ஆண்டுகள் வரையிலான அந்த 20,000 ஆண்டுகளை காலகட்டத்தில் தான் பழைய கற்காலம் என்று குறிக்கிறோம். அதற்கு பிறகு கிமு 10,000 இருந்து 2500 ஆண்டுகள் வரையிலான காலகட்டத்தை புதிய கற்காலம் என்று நாம் எழுதுகிறோம். கிமு 2500க்கு பிறகு வருகிற காலத்தை பெருங்கற்காலம் என்கிறோம். அதற்கு பின்னால் நம் இலக்கியங்கள் கிடைத்த காலத்திலிருந்து வரலாற்று காலம் என்று அழைக்கிறோம். எனவே பழைய கற்காலம், புதிய கற்காலம், பெருங்கற்காலம் இந்த 3 காலங்களிலும் வாழ்ந்த மக்களை பற்றிய செய்திகள் அகழாய்வுகளில் கிடைத்திருக்கின்றனவா என்றால் உலகத்திலேயே மிகச்சில இனங்களுக்கு மட்டும்தான் பழைய கற்காலத்தில் சான்றுகள் இருக்கின்றன. பெருங்கற்காலத்தில் பல்வேறு சமூகங்களுக்கு தரவுகள் கிடைத்திருக்கின்றன. ஆனால் கிரேக்கம், மெசபடோமியா, ரோமானியம், தமிழ்நாடு, சீனம் போன்ற மிகச்சில நாடுகள், மிகச்சில இனங்களுக்கு மட்டும்தான் இயேசு பிறப்பதற்கு 10,000 20,000 ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்ந்திருப்பதற்கான ஆதாரம் கிடைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஆதாரம் நமக்கு கொச்சினில்தான் முதலாக கிடைத்தது. கொச்சி என்பது இன்றைக்கு கேரளாவின் ஒரு பகுதியாக இருக்கலாம். ஆனால் அது சேரர்கள் ஆண்ட மண் என்பதை நாம் அறிவோம். எனவே பழைய சேர நாட்டில்தான் முதலில் நமக்கு மிக பழமையான, மிக தொன்மையான அந்த சான்றுகள் கிடைத்தன. அதற்கு பிறகு புதிய கற்காலத்தில் நிறைய சான்றுகள் கிடைத்திருக்கின்றன. பெருங்கற்காலம் என்பது ஆதிச்சநல்லூரில் தொடங்கி அரிக்காமேடு இப்படி பல்வேறு விதமான சான்றுகளை கொண்டதாக மிகப்பெரிய சான்றுகளை நமக்கு தந்த இடமாக சிந்துவெளி நாகரிகம் இருக்கிறது. அரப்பா, மொஹஞ்சதாரோ என்கிற 2 மாபெரும் நகரங்களில் இன்று அவை பாகிஸ்தானில் இருக்கின்றன. ஆனால் அன்றைக்கு அந்த ஹரப்பா, மொஹஞ்சதாரா என்கிற அந்த நகரங்கள் பூமிக்கு கீழே இருந்து தோண்டி எடுக்கப்பட்ட போது, பொதுவாக பூமிக்கு கீழே தோண்டுகிற போது தாடிகள் கிடைக்கும், பண்டங்கள் கிடைக்கும், செங்கற்கள் கிடைக்கும். ஆனால் இந்த சிந்துவெளி அகழாய்வில் 2 மாபெரும் நகரங்களே கிடைத்தன. அந்த நகரங்களில் இருந்த அந்த பொருள்கள், அதில் இருந்த எழுத்துக்களை ஒப்பிட்டு பார்க்கிற போது அவை தமிழின் வட்டெழுத்துகளோடு ஒப்புடையனவாக இருந்தன. எனவே நாம் தான், தமிழர்கள்தான் இந்தியா முழுவதும் இருந்திருக்கிறோம். இதனை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய ஆய்விலே வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்தியாவே நாவலந்தீவு என்கிற பெயரில் தான் இருந்தது, இந்தியா முழுவதும் திராவிடர்கள்தான் பரவியிருந்தார்கள் என்று அவர் எழுதுகிறார். அதற்கு சிந்துவெளி ஆய்வு நமக்கு பேரளவில் பயன்படுகிறது. இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் கடைசியாக கீழடி ஆய்வு வரையில் வந்திருக்கிறது. எனவே மேலும் மேலும் இப்படிப்பட்ட அகழாய்வுகள் நடத்தப்படுகிற போது, பழைய கல்வெட்டுகள், செப்பேடுகள் ஆராய்ச்சி செய்யப்படுகிற போது நம்முடைய வரலாற்றின் தொன்மை நமக்கே புலப்படும். இன்றைக்கு வரைக்கும் அதை உலகம் அறிந்திருக்கிறதா இல்லையா என்பதை விட நாம் அறிந்திருக்கிறோமா என்பதே கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே இது போன்ற அகழாய்வுகள் தொடர வேண்டும். கீழடி போன்ற இடங்களில் அந்த ஆய்வுகள் பாதியிலேயே நிறுத்தப்பட்டு விடக்கூடாது என்பதை தமிழ்கூறு நல்லுலகம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்த வேண்டும். மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் சட்டத்திட்டங்களை அறிந்திருப்பது மிகவும் அவசியமாகின்றது. எனவே இன்றைய சட்டம் பகுதியில் எந்த சட்டத்திட்டங்களை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை பார்க்கலாம். நம் வீடியோலை வாணிகின்ற அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். நிறைய பேருக்கு போலீஸ் அப்படின்னு கேட்டாலே ஒரு பயம் வந்துடும். காக்கி சட்டையை கண்டாலே கால் நடுங்கும். அப்படிப்பட்ட சமூக உணர்வுகள் இன்றைக்கும் பெரும்பாலான மக்கள் மத்தியில் இருக்கிறது. பக்கத்து வீட்டில் யாராவது போலீஸ் வந்தாலே வேடிக்கை பார்க்குற கூட்டம் தான் இருக்குமா இல்லாமல் ஒரு அச்சமும் பயமும் அது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா நிறைய ஆட்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக பெண்களுக்கு கூட ரொம்ப பயம் இருந்தது. அதனால தான் என்ன பண்ணாங்க, அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் நிறைய கொண்டு வரப்பட்டு அதன் மூலமாக பெண்கள் தங்களுடைய பிரச்சனைகளை சொல்லட்டும், அதுக்கு ஒரு தீர்வு காணட்டும் அப்படின்னு ஒரு நடைமுறை நம்முடைய தமிழ்நாட்டில் தான் முதல்ல அமலாச்சு. ஆனால் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காவல் நிலையத்துக்கு போகிறோமே, அதில் நம்ம எப்படி நடந்துக்கணும்,
போலீஸ்காரரை பார்த்து 2 தட்டி எடுத்து நம்மளை இழுத்துட்டு போக முடியுமா அப்படின்னு அடிப்படையான விஷயங்கள்ல இருக்குல்ல, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். சரி, இப்போ வந்து ஒரு பெண் தன்னுடைய வீட்டுக்காரரை அடிச்சிட்டாரு அல்லது பக்கத்து வீட்டுக்காரர் அடிச்சிட்டார், இது 2 விஷயம். அப்போ அடிச்சிட்டாருன்ன உடனே எங்கே போகலாம் அப்படின்னா, நமக்கு வந்து குடும்ப வன்முறை சட்டத்தின் கீழே நம்முடைய சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலெக்டர் அலுவலகம் மற்றும் இருக்கக்கூடிய மற்றைய மாவட்டங்களிலே சமூக நல அலுவலர் இவங்களுடைய அலுவலகத்தில் சென்று பாதுகாப்பு அதிகாரியிடம் நீங்கள் வந்து புகார் பதிவு செய்யலாம். ஏன்னா குடும்பம் பிரிஞ்சு போயிடக்கூடாது, அதனால் புருஷன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த சட்டத்தை பயன்படுத்தி அவர்களிடம் கொடுக்கலாம். ஆனால் அந்த பக்கத்து வீட்டுக்காரன் அடிச்சிட்டான் அல்லது வீட்டில் எவனோ ஒருத்தன் புகுந்து அடிச்சிட்டான், அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக சட்டம் ஒழுங்கு போலீஸ்க்கு நம்ம போக வேண்டியிருக்கோம். அங்கேருந்து நமக்கு பாதுகாப்பு வேணும்னா என்ன செய்யலாங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேணுமா வேண்டாமா? சரி, இப்போ நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். கம்ப்ளைண்ட் கொடுத்தா அடுத்து என்ன பண்ணுவாங்க யாருக்காவது தெரியுமா? யோசிச்சு பாருங்கள். நிறைய பேருக்கு காவல் நிலையத்துக்கு கால் வைக்கிறதுக்கே பயம். அப்படி வச்சாலும் நீ போமா போய் உட்காருமாம்மா அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. இல்லை ஒரு குயர் பேப்பரை வாங்கிட்டு வா, ஒரு 4 பென்சிலை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. இல்லை உங்களுக்கு தெரியும், நான் எல்லா காவல்துறை அதிகாரிகளையோ அல்லது காவல் நிலையத்தில் பணிபுரிகிறவர்களையோ நான் சொல்லலை, ஆனால் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறது. வந்த ஆள் உள்ள நுழைஞ்ச உடனே என்ன அப்படின்னு மரியாதை இல்லாமல் கேட்குறதெல்லாம் இருக்குது. ஆனால் நமக்கு கொடுத்துருக்கிற வழிமுறைகள் என்னென்ன, குற்றவியல் நடைமுறை சட்டமாகட்டும் மற்றும் இருக்கக்கூடிய இந்த காவல்துறையை சார்ந்த சட்டங்களாகட்டும், பொதுமக்கள் யாரொருவர் புகார் கொடுக்க வந்தாலும் அவர்களை மரியாதையாக நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லுது. சரி, நான் புகார் கொடுத்துறேன். அங்கே இருக்கக்கூடிய ஏட்டு சொல்கிறாரு, நீமா இப்போ இன்ஸ்பெக்டர் வெளியே போயிருக்காரு, இப்போல்லாம் பார்க்க முடியாது, போ நாளைக்கு வா அப்படின்னு ஒரு 2-3 நாள் இழுத்தடிக்கப்படுகிறீர்கள். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்போது ஒரு புகாரை கொடுத்தால் பதிவு செய்ய வேண்டியது காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த பணியாளர்களுடைய கடமை. அது போலீஸ்காரர், இன்ஸ்பெக்டர் இருக்கட்டும், சப் இன்ஸ்பெக்டர் இருக்கட்டும் அல்லது ஏட்டு இருக்கட்டும், யாராக இருந்தாலும் புகாரை வாங்கி பதிவு செய்யணும். பதிவு செஞ்சால் நான் உங்களுக்கு பதிவு செஞ்சாங்களான்னு எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு ரசீது கொடுப்பாங்க. நிறைய பேருக்கு ரசீது கேட்டு வாங்கலாம் அப்படிங்கிறதே தெரியாது. அப்போது நம்ம வந்து ரசீதை போலீஸ் நிலையத்தில் கேட்டு வாங்கலாம். சரி, உங்களை பிடிச்சிட்டு போயிடுறாங்க, இல்லை உங்கள் வீட்டுக்காரரை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் உங்களை பிடிச்சிட்டு போனால் உங்களை விசாரணைக்கு அழைத்து சென்றார்கள் என்றால் உங்களோடு ஒரு வக்கீலை நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். கூட்டிகிட்டு போய் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு புகார் கொடுக்க போனாலும் புகார் கொடுக்கறது மட்டும் அல்லாமல் எதிர்த்தரப்பினர் இருப்பாங்க, யார் மேலே நீங்கள் அக்யூஸ் பண்ணி சொல்லியிருக்கீங்களோ அவருக்கு புகார் வந்து என்னன்னு சொல்லி அவரை அழைச்சி விசாரணை பண்ணணும். புகாரினுடைய நகல் கேட்டால் கொடுக்கணும். 2வது முக்கியமான விஷயம், இப்போ வந்து குற்றம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இது காக்னிசபிள் அஃபென்ஸு அப்படின்னு வந்து அவர்கள் வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்கிட்ட ஒரு ஒப்பீனியனை வாங்கிட்டு ஒரு ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அல்லது முதல் தகவல் அறிக்கை என்கிற ஒன்றை கொடுப்பார்கள். அதற்கான நகலை பெறுவதற்கு கூட உங்களுக்கு உரிமை இருக்கிறது. சரி, இதெல்லாம் சொல்லிட்டீங்க, வக்கீலை கூட்டிகிட்டு போகலான்னு, ஆனால் அங்கே போனால் ஃபோன் பண்ண கூட விடுறது இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தவறு என்று டிகே பாசு வழக்கில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உள்ளே போனால் நம்ம வழக்கறிஞரோடு போகலாம். நம்மை பிடித்து கொண்டு சென்று விட்டார்கள் என்றால் நம்முடைய உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ வக்கீலுக்கோ நாம் உடனடியாக ஃபோன் செய்து தகவல் தெரிவிக்கலாம். அது மட்டும் இல்லை, ஒருத்தரை பிடிச்சிட்டு போனாங்கன்னா 24 மணி நேரத்துக்குள்ளே அவரை ரிமாண்ட் பண்ணணும். ஆனால் நிறைய காவல் நிலையங்களில் நம்ம பார்த்துருக்குறோம், சும்மா மிரட்டுறதுக்காகவே 3 நாள் 4 நாள் வச்சுருந்து ஆள் எங்கே இருக்கான்னு கூட தெரியாமல் போயிடுது. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகளை தான் நம்முடைய நெருங்கினவர்கள் யாருக்காவது சொல்லுகிற பட்சத்தில் அவர்கள் உடனடியாக வந்து போலீஸ் ஸ்டேஷனை வந்து ஆளை எங்கே வச்சுருக்கிறீங்க என்ன ஏதுன்னு சொல்லி அல்லது வக்கீலை பிடிச்சி இந்த மாதிரி 4 நாள் ஆச்சு ஆளை எடுத்துகிட்டு போய் தெரியல, அதனால் இந்த போலீஸ்காரர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும், என்னுடைய மகனை மீட்டு தரணும், என்னுடைய சகோதரனை மீட்டு தரணும் அப்படின்னு கேட்க முடியும். சரி, இப்போ பெண்களுக்கு வருவோம். இப்போ பெண்களானவங்க காவல் நிலையத்துக்கு போகிறாங்க. போனால் அவர்கள்கிட்ட விசாரணை நடக்குது. வீட்டில் முதலாளி அம்மா சொல்லிடுறாங்க, என் வீட்டில் இருந்த வெள்ளி கூஜாவை காணோம் அல்லது வெள்ளி டம்ளரை காணோம், எங்கள் வீட்டில் வேலை செய்கிற அம்மா தான் அப்படின்னு சொல்லிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த பெண்ணை அழைத்து கொண்டு போகிற போது அவரை யார் கூட அழைச்சிட்டு போகணும்? ஒரு பெண் காவலர் தான் அழைச்சிட்டு போகணும். சரி, அந்த பொண்ணு வெள்ளியில் இருக்கிற பொருளை எங்கே வச்சுருக்கோம், வீட்டிலேருந்து இப்போ தான் வெளியே வருதுன்னா அப்போ அந்த பெண்ணை தேடுவது யார் செய்வாங்க? அங்கே இருக்கக்கூடிய ஆண் போலீஸ் அதிகாரி அங்கே நின்றுட்டு ஒரு குச்சி விட்டு என்ன வச்சுருக்கிற எடு
உனக்கு தெரியாதா அப்படின்னலாம் தரக்குறைவாக பேச முடியாது. அவர் அந்த பெண்ணை பரிசோதிக்க முடியாது. ஒரு பெண் காவலர் மட்டுமே பரிசோதிக்கணும். ஒரு பேருக்கு ஒரு கொடும் குற்றம், அந்த குற்றத்திற்காக பிடிச்சிட்டு போகிறாங்க. என்ன பண்ணுறாங்க, அந்த இருக்கக்கூடிய லாக்அப் ரூம் இருக்குது, அந்த லாக்அப் ரூமில் 4-5 ஆம்பளைகள்லாம் அங்கே உட்காந்துருக்குறாங்க. ஏற்கனவே குற்ற நிகழ்வுகளுக்காக பிடிக்கப்பட்டு கொண்டு வந்து அடைக்கப்பட்டவர்கள். இந்த பொம்பளையும் கொண்டு போய் அதில் அடைச்சிடுறாங்க. சரிதானா அப்படின்னு கேட்டால், பெண்களுக்கு தனியான லாக்அப் அறைகளிலே மட்டும்தான் வைக்க வேண்டும், பெண்களை வைத்துத்தான் விசாரணை நடக்க வேண்டும் அப்படின்னு நம்முடைய சட்டம் செய்யுது. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, இப்போது காலையில் 6 மணிக்கு மேலே வராங்கன்னு வச்சுக்கோங்க, அது நமக்கு பிரச்சனை கிடையாது. போலீஸ் திடீர்னு ஒரு ராத்திரி 8 மணிக்கு வராங்க நம்ம விட்டுட்டு, இந்த வாமா உன்னை வந்து இப்போ இன்ஸ்பெக்டர் வர சொன்னார், நீ வா முதல்ல வா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து கூப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம போக தேவையில்லை. ஏன்னா சட்டம் என்ன சொல்லுதுன்னா, சூரிய மறைவதற்கு பின்னரும் சூரிய உதயத்திற்கு முன்னரும் ஒரு பெண்ணை விசாரணைக்காக அழைத்து செல்லக்கூடாது. இது வந்து ஒரு ஜென்ரல் ரூலு. ஆனால் இதுவே ஒரு பொண்ணு கொலை பண்ணிட்டா, அந்த மாதிரி சம்பவத்தின் போது அந்த பொண்ணு தப்பிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக பிடிச்சிட்டு வரலன்னா ஸ்பெஷல் பர்மிஷனோட பிடிச்சிட்டு வர முடியும். பட் நார்மலாக இதுதான் வழக்கம். அப்போது பெண்களாகிய நாம் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, காவல்துறை நண்பர்னு சொல்கிறாங்க, நண்பராக இருப்பதற்கு சில பேர் முயற்சி பண்ணுறாங்க. அப்படி இல்லாத சூழ்நிலையிலும் கூட உள்ளே போகிற பொழுது என்ன செய்ய வேண்டும், எப்படி புகாரை பதிவு செய்ய வேண்டும், அப்படி புகாரை பதிவு செய்ய மறுத்துட்டாங்க என்ன பண்ணலாம், ஐயோ புகாரே வாங்க மாட்டேன்ட்டாங்கம்மா அதனால் நான் வந்துட்டேங்கிறத விட, அடுத்த நாளே ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் அதை அவருடைய உயர் அதிகாரிக்கும் அவருக்குமான நகலை வைத்து நீங்கள் அனுப்பலாம், அதுக்கான ரசீதை வச்சுக்கலாம். ஆக புகாரை பதிவு செய்வதும் எஃப்ஐஆர் போட்டால் நகலை வாங்கிக்கிறதும் உங்களுடைய உரிமை. பெண்களை பரிசோதிப்பதும் அழைத்து செல்வதும் விசாரிப்பதும் பெண்களாக இருக்க வேண்டும். இரவு நேரங்களிலே பெண்களை தேவையற்ற ஒரு விபரீதமான செயல்களுக்கு இழுத்துச் செல்லக்கூடாது அல்லது காவல் நிலையங்களுக்கு அழைத்து செல்லக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விஷயம், காக்கி சட்டையை பார்த்து நடுங்க வேண்டிய அவசியம் கிடையாது. தைரியமாக இருக்கிறதுக்கான முறையில் நம்முடைய மக்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் துணிச்சலும் கொடுக்க வேண்டியது காவல்துறையினுடைய கடமை. இந்த 2 பேரும் ஒருவரை ஒருவர் நம்புகிற பொழுது தான் நம்முடைய நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கும். அதுக்கு இருவருமாக உதவி புரிய வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஆலோசனை. நாம் வாழும் சூழல் என்பது சில நேரங்களில் நமக்கு எதிராகவே அமைந்து விடுகின்றது. எனவே இவற்றினால் நம் மனம் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகின்றது. இவற்றிலிருந்து நம் மனதை எவ்வாறு தெளிவாக பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் டாக்டர் பதூர் மொஹிதீன் அவர்கள். நம் விடையிலேவா நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. வணக்கம் நேயர்களே. நம் குழந்தையினுடைய உடல் வளர்ச்சியை பற்றி நாம் பார்த்து கொண்டிருந்தோம். அதுடன் மன வளர்ச்சியும் நாம் பார்ப்போம். அதாவது கல்வி ஞானம் என்பது நான் சொன்னது போல் திறமை சாமர்த்தியம் என்றும் இருக்கும் அல்லவா? அந்த திறமை எங்கே இருக்கின்றது, அந்த அறிவு எங்கே இருக்கின்றது, அந்த ஞானம் எங்கே இருக்கிறது என்னவென்றால், சோழனில் எடுத்துக்கொள்ளும் என்றால் பொதுவாக இதயத்தை காட்டுவார்கள், இதான் என்னுடைய மனம் என்று சொல்வார்கள். ஆனால் மனம் என்பது மூளையில் தான் இருக்கின்றது. மூளையில் ஒரு பகுதி தான் மனம், மனத்திற்கு உள்ளே ஒரு பகுதி தான் ஞானம், அறிவு என்பது. ஆக மூளை ஒரு பக்கம் இருக்கின்றது, மூளைக்கு உள்ளே அறிவு மனம் இருக்கின்றது, அந்த மனத்துக்குள்ளே தான் அறிவு இருக்கின்றது. இதுதான் அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர் என்று இன்று விஞ்ஞானம் நமக்கு குறியிட்டு காட்டுகின்றது. மூளை உள்ளே மனம், அதனுள்ளே எடுத்துக்கணும் என்றால் அறிவு இருக்கின்றது. இந்த அறிவு எப்படி வளர்கின்றது நாம் பார்க்கின்றோம். உடல் எப்படி வளர்கின்றது? உடல் வளர்ச்சி தான் மூளை வளர்ச்சி. உடல் வளர்ச்சி என்பது நமக்கெல்லாம் தெரியும், 21 வயது வரை தான் உடல் வளரும். அதன் பிறகு உடல் வளர்வதில்லை, உடல் பருமனாகும், விரியும். அதுபோல் மனம் என்பது 16 வயது வரை மனம் வளரும். அதன் பிறகு வளர்வதில்லை, அது விரிவடையும். அறிவு என்பது 14 வயது தான். அறிவு என்பது 14 முதல் 15 வயது தான் அறிவு வளரும். அதன் பிறகு அறிவு வளர்வதில்லை, மனம் அறிவும் வளர்வதில்லை, அவை விரிவடைகின்றது. ஸோ உடல் வயது 21, மன வயது 16, அறிவின் வயது 14, 15, 14, 15 இங்கே தான் அறிவு வளரும். அதன் பிறகு வளர்வதில்லை, அது விரிவடையும். அறிவு என்பது 25 வயது வரை அது அப்படியே விரிவடைகின்றது. 16 வயது வளர்கின்றது, அதன் பிறகு வளர்ச்சி இருக்காது, ஆனால் அது விரிவடையும். 25 வயது வரை அது விரிவடைகின்றது. அதன் பிறகு அடுத்த 10 ஆண்டு காலம் 35 வரை அது பருமனாக ஸ்ட்ரென்த்தாக ஃபுல் ஆரோக்கியமாக வளரும்.
45 வயதிற்கு அப்புறம் அது சுருங்கி விடுகின்றது, அது கிட்டதாகின்றது. சுருங்கி அது 60 வயது வரும்போது அது கிட்டத்தட்ட அது மழுங்கி விடுகின்றது. அதனால தான் நாம் அரசாங்கம் அது 60 வயது வரை தான் அதாவது சர்வீஸ் என்று கூறுகின்றார்களே, பணி. 60 வயதிற்கு அப்புறம் ஏன் ஓய்வு தருகின்றார்கள், ரிட்டையர்மெண்ட் ஏன் கூறுகின்றார்கள்? ஏனென்றால் அறிவுனுடைய வளர்ச்சி முடிந்து விடுகிறது. அது வந்து டிட்டோரேஷன் ஆகிவிடுகின்றது, வளர்ச்சி குறைகின்றது, திறன் குறைகின்றது, மழுங்கிவிட்டது. ஆகவே அது 16 வயது வரை வளர்ந்து 25 வரை பெரிதாகி அது பரிபூர்ணமாகி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து 57 60 வரும்போது அது மிக மழுங்கி விடுகின்றது. ஆகவே தான் ரிட்டையர்மெண்ட் அங்கே கொடுத்து விடுகின்றார்கள். அதன் பிறகு அவரால் வேலையை பணி செய்ய முடியாது, முறையாக செய்ய முடியாது, மறதி வந்துவிடும் என்று அவர்கள் அரசாங்கம் அதை கணித்து வைத்திருக்கிறது. அதுதான் இன்று சட்டமாக வைத்திருக்கின்றார்கள் 60 வயது என்பதை. ஸோ அதுபோல் அந்த குழந்தைகளுக்கு அறிவு வளர்கின்றது. நான் சொன்ன போல் 14 வயது 15 வரை நாம் வளர்கின்றது. அந்த வளர்ச்சியை நாம் எப்படி, ஏனென்றால் அது வளரும்போது குழந்தை பிறந்து 3 வயதுக்கெல்லாம் 3/2 பாகம் வளர்ந்து விடுகின்றது. அறிவு ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். மீதி ஒரு 1/3 தான் அந்த 3 வயது முதல் 14 வயது வரை வருகின்றது. அந்த 1/3 ஆஃப் ஸ்ட்ரென்த் தான் வருகின்றது. ஆக 3/2 பாகம் குழந்தை 2 வயது 3 வயது ஆகும்போதே வந்து விடுகின்றது. ஆகவே தான் குழந்தைகளுக்கு அடிக்கடி தடுப்பூசி போடுகின்றார்கள். ஏனென்றால் அந்த மூளைக்காய்ச்சலினால் ஏதாவது குழந்தைக்கு நோய் தொற்று ஏற்பட்டு அதனால் வளர்ச்சி பாதிக்கக்கூடாது என்பதற்கு தான் அங்கே அதிகமாக தடுப்பூசி போடுகின்றோம். நான் பார்க்கின்றோமே 3 வயது வரை தான் குழந்தைகளை அடிக்கடி தடுப்பூசி போடுகிறோம். அதன் பிறகு பார்த்தோம் என்றால் 5 வயது 10 வயது சொல்கிறார்கள். நிதானமாக 5 வயது முதல் 10 வயது என்று அது பொருளாக ஆகிவிடுகின்றது. முதல் 3 வயது வரை பார்த்தோம் என்றால் எப்போ பார்த்தாலும் ஒரே டாக்டரில் போகணும், தடுப்பூசி போடணும், தடுப்பூசி என்றே ஓடுகின்றது. காரணம் என்னவென்றால் அதுதான், எந்த ஒரு காரணத்தினாலும் நோய் தாக்கி அந்த குழந்தையினுடைய அறிவு வீணாகி விடக்கூடாது என்பதற்கு தான் அதிகப்படியாக நாம் தடுப்பூசிகளை போட்டு அந்த குழந்தையை அது தொற்றுநோயிலிருந்து பாதுகாக்கின்றோம். என்றால் அப்போ தான் அதனுடைய வளர்ச்சியின் உச்சக்கட்டம் அப்போ தான் 3 வயது வரை தான். 3 பிறகு மெல்ல வளர்கின்றது. அந்த 13 ஆண்டு காலம் எப்படி வளர்கின்றது? மிக 1/3 தான் வளர்கின்றது. ஆகவே தான் நாம் அதை தடுப்பூசி போடுவதில் மிக முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். நாம் அதை லகுவாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா குழந்தையின் அறிவு கெட்டுவிடக்கூடாது என்பது தான் நம்ம அவ்வாறு செய்கின்றார்கள் அரசாங்கம். ஸோ ஆக அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி என்பது ஒவ்வொரு நாளும் குழந்தை வளர்கின்றது. வளர்ச்சி என்பது ஒவ்வொரு நாளும் குழந்தைங்களுக்கு வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. அறிவு வளர்கின்றது, மாற்றங்கள் வளர்ந்து கொண்டு இருக்கின்றது. பெரியவர்கள் போல அல்ல, பெரியவர்களுக்கு அப்படியே இருக்கும், 20 வயதுக்கு அப்புறம் அப்படியே இருக்கும். ஆனால் சிறுவர்களுடைய ஒவ்வொரு நாளும் உடல் வளர்ச்சியிலும் உள்ளத்திலும் மாற்றம் ஏற்பட்டு கொண்டு இருக்கணும், வளர்ச்சி வந்து கொண்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டே இருக்கும். ஸோ அந்த வளர்ச்சியை நான் எப்படி கண்டுபிடிப்பது? ஸோ அறிவுத்திறமை என்று சொல்கின்றோம். அந்த அறிவின் வளர்ச்சி, ஞானத்தின் வளர்ச்சி எப்படி கண்டுபிடிப்பது என்றால், குழந்தைகள் அந்த 3 வயது முதல் 14 வயது வரை 15 வயது வரை ஒரு 4-5 கட்டங்களை தாண்டிவிடும். ஒன்று என்னென்றால் அவாய்ட் டேஞ்சர்ஸ். அதாவது குழந்தைங்களுக்கு டேஞ்சரை பற்றி பயப்படும், டேஞ்சர் பக்கம் போகாது, புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, இது ஆபத்து என்று. இது அதை குழந்தை ஒரு கரண்ட்டில் போய் ஒரு 4 வயசு பையன் கரண்ட் சாக்கெட்டில் கொண்டு கை வச்சான்னா நான் குழந்தைன்னு சொல்ல முடியாது. குழந்தை விளையாட்டுத்தனமாக செய்கிறான்னு சொல்லக்கூடாது. அந்த குழந்தை ஆபத்திலிருந்து பாதுகாக்க தெரிய வேண்டும். அந்த குழந்தை கரண்ட் பக்கம் போகக்கூடாது. அப்படின்னா குழந்தைக்கு ஏதோ மிஸ்டேக் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த 3-4 வயதெல்லாம் குழந்தை தன்னை ஆபத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய திறமை அதுக்கு வந்துவிட வேண்டும். குழந்தைக்கு 4 வயது குழந்தைங்க கொண்டு கை வைக்கிறான் என்றால் சின்ன குழந்தை விளையாட்டுத்தனமாக செய்கிறான் என்று விளையாட்டுத்தனமாக நீங்கள் விட்டு விடாதீர்கள். உடனே மருத்துவத்தை வளர்த்தி செல்லும் அந்த குழந்தை. முதலில் குழந்தைக்கு அறிவினுடைய வெளிப்பாடு என்னவென்றால் முதலில் ஆபத்தை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்வது என்பதுதான் முதல். அடுத்தது செல்ஃப் ஹெல்ப் என்று சொல்வது, அதாவது செல்ஃப் கேர். அதாவது செல்ஃப் கேர் என்பது தன்னைத்தானே பார்த்துக்கணும். தனக்கு தேவையானதை ஏற்றுக்கொள்ளும், வேண்டாததை விலக்கிக் கொள்ளும். தனக்கு வேண்டுமென்றால் அது வாங்கி சாப்பிடும். தனக்கு வேண்டாத மனம் கழிக்க வேண்டியிருக்கிறது, வயிற்று வலி வருகிறது, ஜுரம் வருகிறது, தனக்கு உடல் உபாதைகளோ ஏற்பட்டால் அதை வெளிப்படுத்தும் குழந்தை. ஏதோ சொல்லி நமக்கு வெளிப்படுத்தும். அது வெளிப்படுத்தும் தன்மையும் வரும் அந்த அறிவினுடைய வளர்ச்சி. அடுத்த கட்டம் எடுத்துக்கணும் என்றால் செல்ஃப் கேர். எனக்கு மட்டும் போதாது, என் தம்பிக்கு வேணும். நம்ம ஒரு பொருளை கொடுக்கின்ற குழந்தைக்கு முதலில் அது என்ன செய்கின்றது? ஆபத்தை விட்டு பாதுகாக்க தெரிந்து கொள்கின்றது. அதன் பிறகு தனக்கு வேண்டிய வலி வந்தால் நீக்க தெரிகின்றது, தேவை என்றால் அது வாங்கிக் கொள்ள தெரிகின்றது. அதுக்கடுத்த கட்டம் தன் போக தன்னுடைய சகாக்கள் ஒரு பொருளை கொடுத்தோம் என்றால் என் தம்பிக்கு வேணும், எங்கள் அக்காவுக்கு வேணும், எங்கள் அம்மாவுக்கு வேணும் அப்படி கேட்டு வாங்கும். செல்ஃப் கேர். தன்னை விட்டு அடுத்த ஸ்டெப் வருகின்றது குழந்தை. அதன் பிறகு தான் ஞானம். அதன் பிறகு அது பாட்டு, பேச்சு, படிப்பு எல்லாம் வருகின்றது. ஸோ இந்த குழந்தை 16 வயது வருவதற்குள் இந்த 4 கட்டங்களையும் குழந்தை தாண்டிவிடும். ஆபத்திலிருந்து பாதுகாப்பது,
தனக்கு தேவையானதை வேண்டிக் கொள்வது, தேவையற்றவைகளை நீக்கிக் கொள்வது, தன் சுற்றுத்தார்களுக்கு பகிர்ந்து கொடுப்பது, அதன் பிறகு அதனுடைய திறமைன்னு சொல்லுவோம்னா நாணயத்தை பற்றி பார்த்துக்கொள்வது, நாணயங்கள் பெரிது சிறிது என்று சொல்வது, இது பெருசாக இருக்குது, சிறுசாக இருக்குது, அதிகமாக இருக்குது, குறைவாக இருக்கிறது என்று எல்லாம் கண்டுகொள்ளும். அத்தனையும் 16 வயது வரை அந்த குழந்தைகளுக்கு தெளிவாக தெரிந்துவிடும். இது தெரியவில்லை என்றால், இது காலதாமதம் ஆகிவிட்டது என்றால் நாம் உடனே மருத்துவரை அணுகுவது நல்லது. குழந்தைகள் பொதுவாக 3 வயது எடுத்துக்கொள்ளோம். நாம் சிறுநீரை பற்றி பேசினோம். 5 வயது வரை பார்க்கணும். 5 வயதெல்லாம் குழந்தைகளுக்கு நிறத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். நிறங்களை பற்றி வடிவங்கள், ஸ்கொயரா இல்லைன்னா ட்ரையாங்கிள், செவ்வகம் என்று வடிவங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நிறங்களை குழந்தைகள் தெரிந்து கொள்ள வேண்டும். 5 வயதில் நிறங்களை தப்பாக சொன்னால் குழந்தைக்கு கண்டிப்பாக மருத்துவரை அழைத்து செல்லுங்கள். ஆரம்ப காலம் நிறங்களை சரியாக சொல்ல வேண்டும். 5 வயதிலெல்லாம் பச்சை நிறமா, உதாரணமாக மேஜர் கலர்ஸ் க்ரீன், ரெட், எல்லோ, இதுபோல் ப்ளூ, இது மாதிரி கலர்களை கரெக்டாக சொல்லிட்டாங்கன்னா குழந்தைக்கு தெரிய வந்துடும். குழந்தை சரியான ஒரு பாதையில் உடலும் வளர்கின்றது, உள்ளம் சரியாக வளர்கின்றது தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் 5 வயது வந்துவிட்டு 7 வயது முதல் 7 வயது வந்துவிட்டால் குழந்தை தன்னைத்தானே போய் குளிக்க தெரியணும், தன்னைத்தானே ப்ரஷ் பண்ணிக்கணும். 7 வயதும் தாய் அந்த குழந்தைக்கு ட்ரெஸ் பண்ணி விடுறது, பட்டன் போடுறது இருக்கக்கூடாது. சில குழந்தைகளுக்கு செல்லத்தின் காரணமாக ரொம்ப செல்லம், அதனால் என்ன பண்ணுவார்கள் பெற்றோர்கள், அந்த குழந்தை அப்படியே அதை பொத்தி பாதுகாப்பாங்க. அந்த குழந்தைகளும் நன்றாக இருக்காது, ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும். நாம் அதை குழந்தைகளுக்கு அந்த வயது வரும்போது, ஒரு 7-8 வயது வரும்போது குழந்தை தனியாக பாத்ரூம் போக தெரியணும், தனியாக குளிக்கணும், அதுவாக ட்ரெஸ் போடணும், அதை பட்டன் மாட்டிக்கணும், அதுவாக செய்யணும். குழந்தை அது செய்யவில்லை என்றால் குழந்தை எங்கே சிக்கல் இருக்கிறது அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் தாயே பெற்றோர்களே என்னது செல்லத்தின் காரணமாக அதை செய்துவிடக்கூடாது. குழந்தைகளை ட்ரெயின் பண்ண வேண்டும். குழந்தைகளை ட்ரெயின் பண்ண வேண்டும். ஒவ்வொரு கட்டத்திலும் குழந்தைகளை ட்ரெயின் பண்ணுவது என்பது பெற்றோரின் ஒரு தலையாய கடமை. அந்த குழந்தைகள் சிறந்த குழந்தைகளாக வரும். குழந்தைகளுடைய பற்றி பேசிய ரூட்டர் என்று சொல்கின்றார். அதாவது ரொம்ப செல்லமாக இருக்கிற குழந்தைகள் பிற்காலத்தில் அது ஒரு பொம்பளை மாதிரி இருப்பாங்க. அதாவது ஒரு வெக்கப்பட்ட குழந்தையாக ஆகிவிடும். ஆகவே குழந்தைகளை பொத்தி வளர்க்கக்கூடாது. அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது குழந்தைகளுக்கு ட்ரைனிங் கொடுக்க வேண்டும். அதனால் செல்லம் என்று அதை நாம் சீரழிக்கக்கூடாது. இதை புரிந்து கொள்ள வேண்டும் நேயர்களே. நன்றி, வணக்கம்.